ദൈവത്തിന്റെ നാമം മഹിമപ്പെടുവதாக. ഇങ്ങനെ നിങ്ങളോടൊത്ത് ഈ ദിവസങ്ങളിൽ ശുശ്രൂഷകളിൽ പങ്കെടുക്കുവാൻ ദൈവം നൽകിയ കൃപയെ ഓർത്ത് നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. இந்த நிலைமையிலே இந்த நாட்களிலே உங்களோடு கூட ஒழுங்கிலே பங்கேற்கும்படியாக மிகுந்த ஸ்லாக்கியம் பெற்றவனாய் நான் காணப்படுகிறேன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ഇവിടെയുള്ള ദൈവമക്കൾ വചനം കേൾക്കുവാൻ കാണിക്കുന്ന ആ താല്പര്യം ഞങ്ങളെയും വല്ലാതെ ചിന്തിപ്പിക്കുന്നുണ്ട്. இங்கே உள்ள தேவ பிள்ளைகள் வசனத்தை கேட்க அவருடன் காத்திருப்பது എങ്ങളെയും ചിന്തിக்க വയ്ക്കக்கூடிയതായി കാണപ്പെടുகிறது. നാട്ടിലുള്ളിൽ നിന്നും വളരെ വ്യത്യസ്തമായ സാഹചര്യമാണ് ഇവിടെ. എന്നാലും നിങ്ങളൊക്കെ പരിമിതികളിൽ നിന്നുകൊണ്ട് ധാരാളം വചനം കേൾക്കുവാൻ ആഗ്രഹിക്കുന്നത് വളരെ സന്തോഷകരമാണ്. கேரளாவில் இருக்கிற சூழ்நிலை காட்டும் சற்று மாறுபட்ட நிலைமையிலே இங்கிருக்கின்ற நீங்கள் பலவிதமான குறைபாடுகள் நிலைமையிலும் ஆவலுடன் கர்த்தருடைய வார்த்தை கேட்க இருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கிறது. പലരും പല വിദൂര സ്ഥലങ്ങളിൽ നിന്നൊക്കെ ബസ് കയറിയും മറ്റ് യാത്രകളൊക്കെ ചെയ്താണ് വരുന്നത്. എന്നാലും നിങ്ങൾക്ക് ഉള്ള ഈ ഒരു താല്പര്യം ദൈവം ഭാവിയിൽ അനുഗ്രഹമാക്കി തീർക്കട്ടെ. பலரும் தொலைதூர பயணம் மேற்கொண்டு இவ்விதமான ஊழியங்களிலே பங்கேற்று தேவசனம் கேட்க வேண்டும் என்ற பிரயாசத்தோடு நீங்கள் வருகிறீர்கள். கர்த்தர் எதிர்காலத்திலே இதன் விளைவாக வரும் பிரதிபலனை உங்களுக்கும் அருள்வாராக. തുടർന്നുള്ള സമയം ഒരു വിഷയം തന്നെ രണ്ട് ഇതായിട്ട് എടുക്കാം എന്നാണ് ചിന്തിക്കുന്നത്. தொடர்ந்து வருகிற நேரங்களிலே ஒரு குறிப்பிட்ட பாடத்தை இரண்டு பகுதிகளாக எடுக்க விரும்புகிறேன். ഞാനൊരിടത്ത് വചനം ശുശ്രൂഷയ്ക്കായിട്ട് പോയപ്പോൾ അവിടെയുള്ള ഒരു സഹോദരൻ പറഞ്ഞു, ബ്രദർ വളരെ സിമ്പിൾ ആയിട്ടാണല്ലോ വചനം സംസാരിക്കുന്നത്. நான் இடத்துல ஊழியத்துக்காக நடந்து சென்ற பொழுது ஒருவர் என்னிடத்தில் இப்படியாய் சொன்னார், நீங்கள் ரொம்பவும் எளிமையாக വസനത്തിലിருந்து ബോധിക്കുന്നീர்களே என்றார். അതായത് മറ്റുള്ളവരൊക്കെ ആണെങ്കിൽ ഇതിന്റെ ആഴത്തിലോട്ട് ഇറങ്ങി ചെന്ന് ഗ്രീക്കും ഹീബ്രു ഒക്കെ പറയും. ബ്രദർ വളരെ ചെറിയ ചില ഉദാഹരണങ്ങളൊക്കെ പറഞ്ഞാണല്ലോ പ്രസംഗിക്കുന്നതെന്ന് പറഞ്ഞു. அப்படி சொல்வதற்கு காரணம் சிலரெல்லாம் இந்த வியாக்கியானங்கள் எல்லாம் கொடுக்கும் பொழுது எபிரேய மொழியிலே கிரேக்கு மொழியிலே இந்த பதம் அந்த பதம் என்று சொல்லி மிகவும் ஆழமாக கூறுகிறீர்கள், ஆனால் நீங்கள் மிகவும் எளிமையான நடையிலே இதை போதிக்கிறீர்களே என்று என்னிடத்திலே கேட்டார். ഞാൻ പറഞ്ഞു, ദൈവം ഓരോരുത്തരെയും സൃഷ്ടിച്ചിരിക്കുന്ന ഒരു വ്യത്യസ്തമായ രീതിയിലായിട്ടാണ്. நான் அவரிடத்திலே சொன்னேன், ஒவ்வொருவரையும் தேவன் வெவ்வேறு நிலைமைகளை படைத்திருக்கிறார். അവരൊക്കെ വളരെ പക്വതയും അതുപോലെ തന്നെ വചനപരിജ്ഞാനവും വളരെ കൂടുതലാണ്. അതുകൊണ്ടാണ് അവരങ്ങനെ സംസാരിക്കുന്നത്. അതുകൊണ്ട് ഞാൻ വളരെ അങ്ങനെ വലിയ പഠിത്തക്കാരനൊന്നുമല്ല എന്ന് പറയാനായിട്ട് ഇടയായി. பலரையும் பல நிலைமை ஆண்டவர் படைத்திருக்கிறார். சிலர் படிப்பு மேன்மை உடையவர்கள், அவ்விதமான பக்குவமும் உடையவர்கள். ஆகவே அந்த அறிவாற்றலோடு ஒருவேளை பேசலாம். ஆனால் தேவன் என்னை அவ்வாறு படைக்கவில்லை. எளிய நிலைமையிலே எளிய நடையிலே பேச வேண்டும் என்று தேவன் என்னை தெரிந்து கொண்டு ഇவ்வாறான ഊഴിയങ്ങളെ തരുகிறார் என்று. മിക്കവാറും ജീവിത രീതികളുമായി ബന്ധപ്പെട്ട് നമ്മുടെ പ്രായോഗിക ജീവിതത്തിന് ആവശ്യമായ കാര്യങ്ങളായിരിക്കും ഞാൻ സാധാരണ വചന ശുശ്രൂഷയിൽ ഉപയോഗിക്കുന്നത്. சாதாரணமாக நடைமுறை கிறிஸ்தவ வாழ்க்கையை நாம் பயன்படுத்த வேண்டிய அறிய வேண்டிய സത്യങ്ങളെ താൻ സാധാരണமாக நான் എടുത്തു பேசுவது. ഇനിയും നമുക്ക് അങ്ങനെയുള്ള ഒരു ചിന്തയിലേക്ക് കടന്നു പോകാം. ബൈബിളിൽ ഏറ്റവും ചെറുപ്രായം മുതലേ തന്നെ കുട്ടികൾ കാണാതെ പഠിക്കുന്ന ഒരു ബൈബിൾ വാക്യമുണ്ട്. അതെന്നറിയാമോ? சிறு பிராயத்திலே சிறு பிள்ளைகள் பாராமல் ஒப்புவிக்கிற ஒரு வசனம் இருக்கிறது. அது என்ன என்று தெரியுமா? യഹോവ എന്റെ ഇടനാകുന്നു. ശരി, വേറെ? மேய்ப்பராயிருக்கிறார். വേറെ? യേശു കണ്ണീർ விட்டார். ஜீவ அப்பம் நான். ജീവാപ്പം. വേറെ? ദൈവം സ്നേഹം തന്നെ. தேவன் அன்பாகவே இருக்கிறார். സാധാരണ നമ്മൾ മാതാപിതാക്കന്മാർ കുട്ടികളെ പഠിപ്പിക്കും, ഇങ്ങനെ നിർബന്ധിച്ച് പഠിപ്പിക്കുന്ന ഒരു വാക്യമുണ്ട്. நாம் பிள்ளைகளுக்கு கட்டாயமாக போதித்து கொடுக்கும் ஒரு வசனம் இருக்கிறது. ஏதா யெகோவா பக்தி ஞானத்தில். வேற? கர்த்தருக்கு பயப்படுறது ஞானத்தின் ஆரம்பம். வேற ஏதாவது இருக்கிறதா? அப்பனை அம்மை பகுமானம். தாயை தகப்பனையும் கனம் பண்ணுவாயா. അവിടെ സൗകര്യം തോ. ആദിയിൽ ദൈവം ആകാശം. ആദിയിൽ தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். വേറെ? ജോൺ 3:60. വേറെ? யோவான் 1:3. പ്രധാനപ്പെട്ട ഒരു വാക്യമുണ്ട്. നമ്മൾ மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. நீதிமொழிகள் 7 ஒரு வசனம் சொல்கிறார்கள். ഓക്കെ, ഏതാ? എന്റെ അടുക്കൽ വരുവാൻ വിടുക. பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதே. കുട്ടികളെ ഇത് പറഞ്ഞിട്ടാണ് നമ്മൾ പിടിച്ചു നിർത്തുന്നത്. അങ്ങനെ ഒരു വാക്യമുണ്ട്. பிள்ளைகளை நிற்க வைக்கிறது அல்லது ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது வச்சுதான். പാപത്തിന്റെ ശമ്പളം മരണം. ശരി, பாவத்தின் சம்பளம் எல்லாம் சரிதான். വേറെ? சம்பளம் மரணம். இது நியாயம். അതേത് വാക്യം? ഓക്കെ, വേറെ 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 ഏതോ വസനം இருக்கிறதா? ഞാൻ ഉദ്ദേശിച്ച സാധനം വരുന്നില്ലേ? ഞാൻ എതിർപാർക്കത് ഇന്നും വരവില്ലേ. ദുഷ്ടന്മാരുടെ ആലോചന അതൊന്നുമല്ല. അതൊക്കെ ഉണ്ട്. എന്നാലും ഒരു ക്ലൂ. പണ്ടൊരാളൊരു ചോദ്യം ചോദിച്ചു, ഒരു കുട്ടയിൽ 5 മുട്ടയുണ്ട്, ഒരു കുട്ടയ്ക്കകത്ത് 5 മുട്ടയുണ്ടെന്ന് പറഞ്ഞു. കൂടയിൽ 5 മുട്ട ഇരുന്നത്.
എന്നിട്ട് ചോദിച്ചു ഇതിനകത്ത് മൊത്തം എത്ര മുട്ടയുണ്ടെന്ന് ചോദിച്ചു വീണ്ടും. அப்புறம் கண்ட திரும்ப கேட்டார், இதுல எத்தனை முட்டை இருக்குன்னு. അപ്പൊ കേട്ടവര് ചോദിച്ചു ഒരു ക്ലൂ കൂടെ തരാനായിട്ട് ஒரு குழு கூட கொடுங்கன்னு கேட்டாரு. എന്ന് പറയുന്ന പോലെയാണ്. ഓക്കെ, ശമൂവേലിന്റെ പുസ്തകത്തിൽ നിന്നാണ്. சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் இதை பார்க்கிறோம். അനുസരിക്കുന്നത് യാഗത്തെക്കാളും അങ്ങനെ നമ്മൾ പഠിപ്പിക്കാറുണ്ടോ? മിക്കവാറും ഇത് പറഞ്ഞ് പിള്ളേരെ ഒന്ന് പിടിച്ചു നിർത്താറുണ്ട്. கீழ்ப்படிதலை காட்டிலும் பலி செலுத்துறதே கீழ்ப்படிதலை காட்டிலும் மேலான. 1 ശമൂവേൽ 15:22. 1 சாமுவேல் 15:22. അപ്പൊ ആ വാക്യത്തിലോട്ട് നമുക്ക് കടന്നു ചെല്ലാം. 1 ശമൂവേൽ 15:22. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதலும் ആട്ടുകടാക്കളിൻ ഇനത്തെ பார்க்கலும் செவி കൊടുത്തലും ഉത്തമം. ആരാധന ദൈവത്തിന് നൽകുന്നത് ഇതൊക്കെ ഏറെ പ്രധാനമാണ്. ஆராதனை தேவனுக்கு கொடுப்பது இவைகளெல்லாம் மிகவும் முக்கியமானவைகள். എന്നാൽ ഇതേ പ്രാധാന്യത്തോടെ തന്നെയാണ് അനുസരണം എന്ന കാര്യവും ദൈവം പറഞ്ഞിരിക്കുന്നത്. ஆனால் இதே முக்கியத்துவத்தோடு தான் கீழ்ப்படிதலும் இருக்கிறது என்று வேதவசனம் போதிக்கிறது. എന്നാൽ നമ്മൾ സ്ഥിരം ഉപയോഗിക്കുന്ന ഒരു വാക്കാണ് ഈ അനുസരണം എന്നുള്ളത്. ஆனால் சாதாரணமாக நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஒரு காரியம் தான் கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தை. അതുകൊണ്ട് തന്നെ ഈ സ്ഥിരം ഉപയോഗിക്കുന്ന പല വാക്കുകളുടെയും അതിന്റെ പ്രാധാന്യം ചിലപ്പോൾ കുറഞ്ഞു പോകും. அப்படி என்னாலும் அதே சொல்லிக் கொண்டிருப்பதனாலே அதனுடைய முக்கியத்துவம், அவனுடைய கௌரவம் குறைந்து போய் காணப்படுகிறது. നമ്മൾ സ്ഥിരം ഉപയോഗിക്കുന്ന ചില വാക്കുകളുണ്ട്, ഒട്ടും പ്രാധാന്യം കൊടുക്കാതെ ഉപയോഗിക്കുന്ന വാക്കുകൾ. எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்காமல் அடிக்கடி சொல்லுகிற சில வார்த்தைகள் இருக்கின்றன. ഏതൊക്കെയെന്ന് പറയാം? ஏதாவது சொல்ல முடியுமா? എന്തെങ്കിലും തെറ്റ് സംഭവിച്ചാൽ ഉടനെ പറയുന്ന ഒരു വാക്ക്, എക്സ്ക്യൂസ്, സോറി. അതിന്റെ അർത്ഥം നമ്മൾ പലപ്പോഴും ശ്രദ്ധിക്കാറുണ്ടോ? அதனுடைய சரியான அர்த்தத்தை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? നമ്മൾ ബസ്സിൽ കയറിയപ്പോൾ ഒരാളുടെ കാലിൽ ചവിട്ടി, ഉടനെ നമ്മൾ പറയും സോറി. நாம் பேருந்தில் ஏறும்போது தெரியாமல் ஒருவருடைய காலை மிதிச்சு விடுகிறோம், சரிங்க அப்படின்னு சொல்றோம். എന്താണ് അതിന്റെ അർത്ഥം? അതിന്റെ അർത്ഥം என்ன? എന്നോട് ക്ഷമിക്കണം, എന്നോട് മன்னித்து விடுங்கள் என்றாகும். അതല്ല. ഞാൻ താങ്കളുടെ കാലിൽ ചവിട്ടിയതിൽ താങ്കൾക്ക് വേദനയുണ്ടല്ലോ, അതിൽ എനിക്ക് വിഷമമുണ്ട്, അതാണ് ഒറിജിനൽ അർത്ഥം. நான் உங்களுடைய காலை மிதித்த பொழுது உங்களுக்கு வேதனை வந்தது அல்லவா, அந்த வேதனையிலே நான் வருத்தப்படுகிறேன். ഇതിനെ ഒറ്റ ഇംഗ്ലീഷ് വാക്കിൽ നമ്മൾ അങ്ങ് നിർത്തി, அத ஒரே ஒரு வார்த்தையில ஆங்கில பதத்தை பயன்படுத்தி அப்படியே முடித்து விடுகிறோம், சாரி என்று சொல்லி. അപ്പൊ ഇതുപോലെ ഇത് സ്ഥിരം ഉപയോഗിക്കുന്നുണ്ട്. അതിന്റെ ആശയം നമ്മൾ പലപ്പോൾ മനസ്സിലാക്കാറ്. അടിക്കടി നാം ഉപയോഗപ്പെടുത്തുന്ന ഒരു കാര്യം தான் அதனுடைய முக்கியத்துவம் கௌரவம் அறியாமல் பயன்படுத்துவது. അനുസരണം എന്നുള്ളതും ബൈബിളിൽ വളരെ പ്രാധാന്യത്തോടെ പറഞ്ഞിരിക്കുന്നതാണ്. கீழ்ப்படிதலும் வேதத்திலே மிக தெளிவாக கண்டிப்பாக கூறப்படுகிற ஒரு போதனையாகும். അപ്പൊ ഇതിന് എത്രത്തോളം പ്രാധാന്യമുണ്ട് എന്നുള്ളതാണ് നമ്മളിന്ന് പഠിക്കാനായിട്ട് പോകുന്നത്. இதை எவ்வளவு தூரம் கௌரவமாய் பார்த்து அதை எவ்வளவு தூரம் அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் படிக்க போகிறோம். ആദ്യത്തെ പാർട്ടിൽ നമ്മൾ അനുസരിച്ചില്ലെങ്കിലുള്ള പരിണിത ഫലങ്ങളാണ് ആദ്യം കേൾക്കാനായിട്ട് പോകുന്നത്. முதல் பாகத்திலே நாம் பார்க்க போகிற காரியம் கீழ்ப்படியாமல் போனால் அதனுடைய பின் விளைவுகளை பார்க்க போகிறோம். ബൈബിളിൽ അനുസരണക്കേട് കാണിച്ചതെന്ന് കേൾക്കുമ്പോൾ തന്നെ നമ്മുടെ മനസ്സിൽ വരുന്ന ആദ്യം ആരെയാണ്? கீழ்ப்படிதல் அல்லது கீழ்ப்படியாமை என்று சொல்லும் பொழுது வேதத்திலே முதலாவது நமக்குள்ளாக வருகிறது யார்? ആദം, യോന, ആദം. അപ്പൊ നമുക്ക് ആദത്തിലോട്ട് പോകാം. അദ്ദേഹമാണല്ലോ ആദ്യത്തെ അനുസരണക്കേട് കാണിച്ചത്. முதல்ல கீழ்ப்படியாம போனவர் ஆதாம் தானே, அவருக்கு நேராய் போவோம். ഉൽപ്പത്തി പുസ്തകം 3-ാം അധ്യായം, ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 മുതൽ 6 വരെയുള്ള വാക്യങ്ങൾ. 1 முதல் 6 வரையுள்ள வசனங்கள் ஒலிபெருக்கியை பயன்படுத்தி வாசிப்போம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதா இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ഇവിടുത്തെ അനുസരണക്കേട് എന്താണെന്ന് നമുക്ക് എല്ലാവർക്കും അറിയാം. இங்குள்ள கீழ்ப்படியாமை என்ன என்பதை நாம் யாவருக்கும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். എന്താണ്? என்னது? തിന്നരുതെന്ന് പറഞ്ഞത് തിന്നും,
புசிக்க வேண்டாம் என்று சொன்னதை புசித்தார்கள். പക്ഷെ ഇതിനെ നമ്മളൊന്ന് വിഷ്വലൈസ് ചെയ്യണം, മനസ്സിലൊന്ന് കാണണം, ചിത്രം പോലെ ഇതെന്താ സംഭവിച്ചത്. ஆனால் இந்த காரியத்தை நம்முடைய கண்களுக்குள்ளாக நம்முடைய கண் திரையிலே அதை கொண்டு வர வேண்டும். ഇവിടെ ദൈവം ഒരു കൽപ്പന കൊടുത്തു, தேவன் இங்கே ஒரு கட்டளை கொடுக்கிறார். ഈ പഴം പറിച്ച് തിന്നരുത്, இந்த பழத்தை பறித்து புசிக்க கூடாது. തിന്നുന്നതാണ് അനുസരണക്കേട്. அங்கே புசிப்பதுதான் கீழ்ப்படியாமை. അപ്പൊ എന്താണ് ഇവിടെ സംഭവിച്ചത്? உண்மையிலே அங்கே நிகழ்ந்தது என்ன? അവിടെ ആദ്യം നമ്മൾ കാണുന്നത് ഈ സ്ത്രീ നല്ലതെന്ന് കണ്ടു. இங்கே முதலாவது நாம் பார்ப்பது இந்த ஸ்திரீயானவள் இது நல்லதென்று கண்டாள். അപ്പൊ ശ്രദ്ധിച്ചോണം, ഇത് പറിച്ച് തിന്നുന്നതാണ്, തിന്നാൽ അനുസരണക്കേടാണ്. கவனித்து பாருங்கள், இதை பறித்து புசித்தால் அது கீழ்ப்படியாமை. പക്ഷേ ഈ സ്ത്രീ ഇത് കണ്ടു, നല്ലതെന്ന് കണ്ടു. ஆனால் இந்த ஸ்திரீ அதை பார்த்தார், அது புசிப்புக்கு நல்லது என்று கண்டாள். കണ്ടപ്പോൾ എന്തെങ്കിലും ഈ സ്ത്രീക്ക് സംഭവിച്ചോ? ആലോചിച്ച് ഉത്തരം പറയണം. நீங்கள் அந்த ஸ்திரீ அவள் பார்த்த பொழுது அவளுக்கு ஏதாவது உண்மையிலே நிகழ்ந்ததா? நீங்க ஆலோசித்து பதில் கூற வேண்டும். ആശയുണ്ടായി. ആശയുണ്ടായി. ஒரு விருப்பம், ஒரு ஆசை வந்துச்சு. അങ്ങോട്ട് പോകാനുള്ള ആശയുണ്ടായി. அந்த இடத்துக்கு அந்த கனி வரைக்கும் போகணும், அந்த மரம் வரைக்கும் போகணும்னு ആശ. അപ്പൊ അനുസരണക്കേടിന്റെ ആദ്യത്തെ പടി എന്നുള്ളത് അതിന്റെ അടുത്തോട്ട് പോകണം. കാരണം നല്ലവണ്ണം കണ്ടു, കണ്ടപ്പോ അത് ആസ്വദിച്ചു. ஆகவே கீழ்ப்படியாமை அதனுடைய முதல் படி என்னவென்று கேட்டால் அது பக்கத்துல போகணும். அப்படியே ஆசையா பார்த்து ஆர்வமா பார்த்து பக்கம் போய் சேரணும்னு ஒரு ஆசை வருது. പക്ഷെ ഈ കണ്ടപ്പോൾ ഇത് തെറ്റാണോ എന്ന ചിന്ത വന്നോ? ஆனால் அதை பார்த்த போது அது தவறு என்ற ஒரு எண்ணம், அது தவறு என்று அவளுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சா? വന്നില്ല. ഇല്ല. இல்லை. അപ്പൊ കണ്ടിട്ട് അടുത്ത് എന്ത് ചെയ്തു? பார்த்து அதுக்கு பின்னாடி என்ன செய்தார்? ഇല്ല, പറിക്കുന്നതിന് ഒരു കാര്യമുണ്ടോ? നോർമലി ഇങ്ങനെ ചിന്തിച്ചാൽ മതി. ഒരു സാധനം നല്ലതെന്ന് കണ്ടു, അടുത്ത് நல்லதுன்னு நினைச்சா, பின்ன நினைச்சா ஆசையை உருவாக்கும். ആശ വന്നു, അടുത്തോട്ട് നടന്നു പോണമല്ലോ, பக்கத்துல வரைக்கும் போகணும் இல்லையா? അപ്പൊ ഓരോ സ്റ്റെപ്പും ഇയാൾ വെച്ച് ഈ മരത്തിന്റെ അടുത്തെത്തി. ஆகவே இந்த ஸ்ரீயானவள் ஒவ்வொரு அடியா எடுத்து வச்சு அந்த விருட்சத்தின் பக்கம் வரைக்கும் போயிட்டான். ഓരോ സ്റ്റെപ്പും വയ്ക്കുമ്പോഴും എന്തെങ്കിലും സംഭവിച്ചോ? ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஏதாவது நிகழ்ந்ததா? ഇല്ല. இல்லை. അപ്പൊ ഓരോ സ്റ്റെപ്പ് വെച്ച് മുന്നോട്ട് പോകുമ്പോൾ ഒന്നും സംഭവിച്ചില്ലെങ്കിൽ ഇയാൾക്ക് എന്ത് തോന്നാം? നോർമലി ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும் பொழுது ஒண்ணுமே சரீரத்திலையும் காரியம் ஒன்றுமாக நிகழவில்லை என்று நினைத்தால் சாதாரணமாக இந்த ஸ்திரீ என்ன நினைப்பாள்? തെറ്റില്ല. തെറ്റൊന്നുമില്ല, தப்பொன்னும் இல்லை, தவறொன்னும் இல்லை தான் நினைப்பாள். എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ ആദ്യത്തെ സ്റ്റെപ്പിൽ തന്നെ ദൈവം എന്ത് ചെയ്യണമായിരുന്നു? ஏதாவது தவறு இருந்திருந்தா ஒரு அடி எடுத்து வைக்கும்போது தேவன் என்ன செய்திருக்க வேண்டும்? അത് അല്ലേ? അപ്പൊ ഒന്നാമത്തെ സ്റ്റെപ്പ് വെച്ചു, ஒரு அடி எடுத்து வைத்தால் മനസ്സിൽ പേടിയില്ല, മനസ്സിലെ ഭയമിல்லை. വേറെ ഒരു മൃഗങ്ങളെല്ലാം ഇത് കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നതായിരിക്കും, പക്ഷെ മൃഗങ്ങളൊന്നും വന്ന് തടഞ്ഞില്ല. மற்ற மிருகங்களாம் ஒருவேளை இதையெல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும், அந்த மிருகங்கள் யாவும் அதை தடை செய்யவில்லை. അടുത്ത് പോയി, അടുത്തെന്ത് ചെയ്തു? അടുത്തെത്തിയപ്പോഴും അടുത്തെന്ത് ചെയ്തു? பக்கத்துல போனபோது அடுத்ததாக என்ன அவள் செய்தாள்? കൈപോക്കി, கையை நீட்டினாள், എന്നിട്ട് ഇതിനെ തൊട്ടു. அதை தொட்டு பார்த்தாள். തൊട്ടപ്പോ എന്തെങ്കിലും സംഭവിച്ചോ? തൊട്ടപ്പോது ஏதாவது நிகழ்ந்ததா? ഇല്ല. അതായത് പാപം ചെയ്യുന്നതിന്റെ ആ പീക്ക് പോയിന്റ് വരെ എത്തിയിട്ടും ഈ സ്ത്രീക്ക് ഒന്നും സംഭവിച്ചില്ല. அப்படி சொல்லும் பொழுது பாவம் செய்கிற அந்த சிகரம், அந்த முக்கியமான நிலை வரும் வரைக்கும் இந்த ஸ்திரீக்கு ஒண்ணுமே நிகழவில்லை. ഇത് പറിച്ചു, அதை பிடுங்கினாள். അപ്പൊ എന്തെങ്കിലും സംഭവിച്ചോ? ஏதாவது நடந்ததா? இல்லை. എന്നിട്ട് ഈ സ്ത്രീ അത് ഒരു കടി കടിച്ചു, பின்பு ஒரு கடி சுவைத்து பார்த்தாள். അപ്പൊ എന്തെങ്കിലും സംഭവിച്ചോ? ஏதாவது நிகழ்ந்ததா? അപ്പോഴും ഒന്നും സംഭവിച്ചില്ല. அப்பவும் ஒண்ணும் நிகழலை. നല്ലവണ്ണം ചവച്ച് ഇത് ഇറക്കി തിന്നപ്പോഴോ? நல்ல மென்னு உள்ள இறக்குனா, அப்படி இறக்குன போதோ? இல்லை, ஒண்ணுமே நிகழவில்லை. ഒന്നും സംഭവിച്ചില്ല, ஒண்ணுமே நடக்கல. ഈ ദൈവത്തെ അനുസരണക്കേട് കാണിക്കുന്ന ആദ്യത്തെ സ്റ്റെപ്പിലെ നമ്മൾ ചിന്തിക്കുന്നത് എന്താണെന്നറിയാമോ? അനുസരണക്കേടാണെങ്കിൽ എന്തെങ്കിലും ഒരു പ്രതികൂലം വരണ്ടേ? நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் நடக்கும் பொழுது, அந்த செயலை ஆற்றும் போது கீழ்ப்படியாமல் இருக்கும்போது நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் அடி எடுத்து வைக்கிறோமே, அந்த அடியிலே ஏதாவது எனக்கு நடக்கணும் அல்லவா? ഇത് പറിച്ചു തിന്നിട്ടും ഒന്നും സംഭവിച്ചില്ല. இதை பிடுங்கி புசித்த பின்பும் ஒன்றும் நடக்கவில்லை. പിന്നെ എപ്പോഴാ സംഭവിച്ചത്? என்னதான் எப்பொழுதுதான் நடந்தது? വളരെ ശ്രദ്ധിച്ച് വായിച്ചു, അടുത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്. கவனமாக அந்த வசனங்களை நீங்கள் வாசிக்க வேண்டும்.
தன் புருஷனுக்கு கொடுத்தாள், ஆ. அவனும் புசித்தான். ആ அப்பொழுது ആ അപ്പോൾ എപ്പോൾ அப்பொழுது புருஷன் என்று நாம் பார்க்கிறோம். எப்பொழுது அதான் கேள்வி. இரண்டு பேரும் சாப்பிட்டது. അപ്പൊ ഞാനിങ്ങനെ ചിന്തിക്കുകയാണ്, ഈ ആദം വന്ന് നോക്കിയപ്പോ പുള്ളിക്കാരി കഴിച്ചോണ്ടിരിക്കുകയാണ്. நான் இதை அப்படி நினைக்கிறேன். ஆதாம் வந்து பார்த்த பொழுது தன்னுடைய மனைவி அந்த ஏவாள் சாப்பிட்டு இருக்கிறார் அந்த பழத்தை. അപ്പൊ അച്ഛാ കഴിച്ചോ, നല്ലതാണെന്ന്. அண்ணா சாப்பிடுங்க, அத்தான் சாப்பிடுங்க அப்படிங்கிறார். അപ്പൊ ചിലപ്പം ഇങ്ങനെ ചോദിച്ചെന്ന് ചിന്തിച്ചോ, നമുക്ക് അവിടെ എഴുതിയിട്ടില്ല, അറിയത്തില്ല. நாம இப்படி நினைச்சுக்குவோம். அப்படி அவருக்கு அந்த ஏவாளு ഇതേത് அதான் പഴം? சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ഇതേത് വഴി, ഇതിനു മുമ്പ് നീ ഇത് കഴിച്ചിട്ടില്ലല്ലോ. இதுக்கு முன்னாடி நீங்க இதெல்லாம் சாப்பிட்டது இல்ல. അപ്പൊ ചിലപ്പോ പറഞ്ഞാണ് അത് ഇന്നടത്തുനിന്ന് പറിച്ചതാണ്. இது இந்த அந்த விருட்சத்திலிருந்து அந்த இடத்துல இருந்து பறிச்சேன் எனக்கு சொல்லியிருப்பேன். നിങ്ങളല്ലേ പറഞ്ഞു ഈ പഴം കഴിച്ച എന്തോ സംഭവിക്കുമെന്ന്. நீங்க தானே சொன்னீங்க இந்த பழத்தை புடுங்கி சாப்பிட்டா ஏதாவது ஒரு நிகழும்னு சொன்னீங்களே. എനിക്കൊന്നും പറ്റിയില്ല. எனக்கு ஒண்ணுமே நடக்கல பாருங்க. വേണമെങ്കിൽ നിങ്ങളും കഴിച്ചു. வேணா நீங்களும் சாப்பிட்டு பாருங்க. இந்தாங்க. എടാ അയാൾക്കൊന്നും സംഭവിച്ചില്ല, അതുകൊണ്ട് എനിക്ക് ചെയ്യണമെന്നില്ല. அப்படி சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒண்ணும் நடக்கல அதனால நானும் செய்யலாம் அப்படிங்கிறது இல்ல. അവിശ്വാസികൾ ചെയ്യുന്നതെല്ലാം നമ്മൾ കണ്ടിട്ട് ചിന്തിക്കും, അവൻ ചെയ്യുമ്പോൾ ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല, അവൻ കാണുമ്പോൾ ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല, അവൻ പറയുമ്പോൾ ഒന്നും സംഭവിക്കുന്നില്ല, പിന്നെ എനിക്കെന്തോ കുഴപ്പം. அவிசுவாசி செய்யும் பொழுது, அவர்கள் பாவம் செய்யும் பொழுது, தகாததை செய்யும் பொழுது அவருக்கு ஒன்றும் நடக்கவில்லை, ஒன்றும் நடக்கவில்லை. ஆகவே நான் செஞ்சா என்ன, நானுக்கு செஞ்சா என்ன ஆகும், அதனால ஒண்ணும் இல்லை. நாம் அப்படி நினைக்க கூடாது. പക്ഷേ ഈ കൽപ്പന ഡയറക്റ്റ് ആയിട്ട് ആദ്യം ദൈവം പറയുന്നത് ആദമിനോടാണ്, ഹവ്വയോടല്ല. ஆனால் இந்த கட்டளையை நேரடியாக தேவன் முதலாவதாக சொல்வது ஆதாமிடத்திலேதான், ഹവ്വയോടല്ല. ஏவாளிடத்திலே அல்ல. ആദമിനെ സൃഷ്ടിച്ചതിന് ശേഷം, ഇത് പറഞ്ഞതിന് ശേഷമാണ് പിന്നെ ഹവ്വയെ സൃഷ്ടിക്കുന്നത്. ஆதாமை படைத்த பின்பதாகத்தான் இரண்டாவதாகத்தான் ஏவாள் படைக்கப்பட்டார். അപ്പോ ആദമിനെ സൃഷ്ടിച്ചു, എന്നിട്ടാണ് ഈ കൽപ്പന കൊടുത്തത്. ஆகவே ஆதாமை சிருஷ்டித்து அவனுக்கு தான் கட்டளையெல்லாம் கொடுக்கப்பட்டது. ഇത് കഴിഞ്ഞതിന് ശേഷമാണ് ഹവ്വയെ സൃഷ്ടിക്കുന്നത്. அதற்கு பின்புதான் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார். അതുകൊണ്ടായിരിക്കാം ചിലപ്പോൾ ഈ ഹവ്വ പറിച്ച് തിന്നപ്പോ ഇതൊന്നും സംഭവിക്കാത്തത്. ஆகவேதான் இந்த ஏவாள் பறிச்சு சாப்பிட்டாங்க இல்லையா, அப்போ ஒண்ணுமே நிகழ. அதனால அதான் காரணமாயிருக்கலாம். ഒന്നും സംഭവിച്ചില്ല എന്ന് പറഞ്ഞാൽ അർത്ഥം പുറമേ ഒന്നും സംഭവിച്ചില്ല എന്നുള്ളതാണ്. ஒன்றும் வெளியரங்கமாக அல்லது பார்க்கத்தக்க அளவிலே நடக்கவில்லை என்று சொன்னானதன் அர்த்தம் பார்க்கத்தக்க நிலைமையிலே வெளிப்புறமாக ஒன்றும் நடக்கவில்லை என்றுதான் அதன் பொருள். പക്ഷേ ഈ അനുസരണക്കേട് കാണിച്ചപ്പോ തന്നെ ഉള്ളിൽ സംഭവിച്ചു കഴിഞ്ഞു. ஆனால் இந்த கீழ்ப்படியாமை அங்கே வந்த பொழுது, அந்த செயல் வடிவுக்கு அது வந்த பொழுதே எல்லா பிரச்சனைகளும் வந்துவிட்டது. ഞാനിവിടെ പറയാൻ ആഗ്രഹിക്കുന്ന ഒരു പ്രധാനപ്പെട്ട കാര്യം, நான் இங்கே சொல்லப்படுகிற மிக முக்கியமான காரியம், ഈ പഴത്തിന്റെ അടുത്തോട്ട് പോയപ്പോ കാല് തെറ്റി വീഴുകയോ ഒന്നും ചെയ്തില്ല. இந்த பக்கத்துல அந்த செடிக்கு பக்கத்துல போகும்போது அந்த பெண் அந்த ஸ்ரீயானுக்கு வலிக்கு எல்லாம் விழுகிறது. ഈ പഴം പറിച്ച് തിന്നപ്പോൾ എന്തെങ്കിലും വൊമിറ്റിങ്ങോ തലകറക്കമോ അതും വന്നില്ല. இந்த பழத்தை பிடிச்சி வாயில சாப்பிட்ட பொழுது ஏதோ ஒரு வாந்தியோ தலை சுற்றலோ ஒன்றும் வரவில்லை. ഇതൊക്കെ ഈ കാണുമ്പോൾ നമ്മൾ ചിന്തിക്കും, ഇത് അനുകൂല സാഹചര്യമാണ്, ദൈവം അനുവദിക്കുകയാണെന്ന് ചിന്തിക്കാം. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் அனுகூலமாக இந்த காரியங்களை கொண்டு வந்து கொடுக்கிறார் என்று நாம் அப்படி சிந்திக்க வாய்ப்பு இருக்கிறது. ചില തെറ്റുകൾ ചെയ്യുമ്പോൾ ആരും കാണുന്നില്ല, ആരും അറിയുന്നില്ല, അപ്പോൾ നമ്മൾ ചിന്തിക്കും ദൈവം ഇത് മൈൻഡ് ചെയ്യുന്നില്ല എന്നായിരിക്കാം. சில தவறுகள் செய்யும் பொழுது இது யாரும் பார்ப்பதில்லை, யாரும் இதை கண்டுகொள்வதில்லை, தேவன் இதை பார்க்க மாட்டார் என்று ஒருவேளை நான் நினைக்கலாம். ഈ പരീക്ഷയ്ക്ക് കോപ്പി അടിച്ചിട്ട് തിരിച്ച് വീട്ടിൽ വന്ന് പറയും, ദൈവം വളരെ സഹായിച്ചു ഇന്നത്തെ പരീക്ഷ. பரீட்சையில காப்பி அடிச்சு நல்லா எழுதி வச்சுட்டு வீட்டுல வந்து சொல்லுவாங்க, கர்த்தர் உதவி செய்தார், நல்ல அருமையாக நான் பரீட்சை எழுதினேன். ടീച്ചറിനെ ദൂതൻ വന്ന് കണ്ണടച്ചു വെച്ചു, എന്റെ അടുത്തേ വന്നില്ല, ദൈവം എത്ര നല്ലവൻ. டீச்சர் பக்கத்திலே வரல, தேவன் அந்த டீச்சரை அவரோட கண்ணை மூடி வச்சாரு. நான் காப்பி எடுத்து ஃபுல்லா எழுதினேன், பக்கத்துலயும் கூட டீச்சர் வரவே இல்லை. ആ അനുകൂല സാഹചര്യം കൊണ്ട് നമ്മൾ ചിന്തിക്കും ഇത് ദൈവത്തിന്റെ ഇഷ്ടമായിരുന്നു. இந்த அனுகூலமான சூழ்நிலை பார்க்கும் பொழுது இவைகள் எல்லாம் தேவனுடைய சித்தம் என்று ஒருவேளை நான் நினைக்கலாம். ഈ ഭൗതികമായ അനുകൂല സാഹചര്യങ്ങൾ പിശാചിനും തരാം. உலக பிரகாரமான அனுகூலமான சூழ்நிலைகளை நமக்கு பிசாசானவனும் கொண்டு வந்து கொடுக்கலாம். കാരണം ഇത് തീരുന്നത് വരെ നല്ല അനുകൂല സാഹചര്യം. ஏனென்றால் வசதி வாய்ப்புகள் எல்லா செழுமைகளும் தீரும் வரைவிலும் எல்லாம் சாதகமாத்தான் இருக்கும். ഈ അനുസരണക്കേട് എന്ന് പറയുമ്പോൾ ഇതിന്റെ ഗൗരവം മനസ്സിലാക്കാനാണ് ഞാൻ ഇത്രയും പറഞ്ഞത്. இந்த கீழ்ப்படியாமை என்ற அந்த செயலுடைய கௌரவத்தன்மை அறிந்து கொள்ள இவ்வளவு விளக்கமாக இதை சொல்கிறேன். ഒന്ന് ചിന്തിച്ചു നോക്കിയേ, சற்று நீங்கள் இதை சிந்தித்து பாருங்கள். ഒരു പഴം പറിച്ചു തിന്നു, ഇതല്ലാതെ വേറെ ഒന്നും അവർ ചെയ്തില്ല. ஒரு கனியை பறித்து புசித்தார்கள், இதல்லாமல் வேற ஏதாவது செய்தார்களா? അവിടെ ഒരു മരവും വെട്ടി നശിപ്പിച്ചില്ല. அவர்கள் எந்த மரத்தையும் வெட்டி சாய்க்கவில்லை. ഒരു മൃഗത്തെയും കൊന്നില്ല.
எந்த ஒரு மிருகத்தையும் அவர்கள் கொல்லவில்லை. എന്നിട്ടും ഒരു പഴം പറിച്ചു തിന്നതിന്റെ പേരിൽ ഈ നല്ല തോട്ടത്തിൽ നിന്ന് അവരെ എന്തുകൊണ്ട് ദൈവം പുറത്തു? இருப்பினும் ஒரு பழத்தை பிடுங்கி புசித்ததனாலே இந்த நல்ல அழகிய தோட்டத்தை விட்டு அவர்கள் തുരത്തപ്പെട്ടാர்கள். ഈ പഴം പറിച്ചു തിന്ന ഏക കാരണത്താലാണ് പിന്നെ അടുത്ത് എഴുതി വെച്ചിരിക്കുന്നത്, നീ വേദനയോടെ മക്കളെ പ്രസവിക്കും. വേദന എന്നുള്ള ജീവിതത്തിൽ ഏറ്റവും വലിയ പെയിൻഫുൾ ആയിട്ടുള്ള അനുഭവമാണ് പ്രസവ വേദന. அந்த பழத்தை பறித்து புசித்ததனாலே தான் ஸ்திரீக்கு சொல்லப்பட்டது, நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். இந்த உலகத்திலே வேதனை என்று சொல்வது அது സഹിக்க முடியாத ഒരു தொந்தரவு. പുരുഷന്റെ ഭർത്താവിനോട് പറയാണ്, നീ ഇനി മുതൽ വിയർത്ത് അധ്വാനിച്ച് നീ പണിയെടുക്കാൻ പോവുകയാണ്, ഒരു ചെറിയ പഴം പറിച്ചു തിന്നെ. ஒரு சிறு பழத்தை பறித்து புசித்ததனாலே புருஷனிடத்திலே கூறப்படுகிறது என்னவென்றால், நீ வேர்வையினோடு வேலை செய்து பிழைப்பா என்று சாபம் கிடைக்கிறது. നിത്യ നരകം കിട്ടാനായിട്ടിടയായി, നിത്യജീവൻ നഷ്ടമായി. நித்திய நரகம் கிடைக்க நேர்ந்தது, நித்திய நியாய தீர்ப்பு வந்து சேர்ந்தது. ഇന്ന് നമ്മൾ അനുഭവിക്കുന്ന സകല പാപവും, അതായത് തലമുറകളെയും ബാധിച്ചു ഒരു പഴം പറിച്ചു തിന്നേന്. இன்று நாம் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அது தலைமுறைகளையும் பாதிக்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு பழத்தை பறித்து புசிப்பதன் மூலமாக. എന്റെ ചോദ്യം ഇതാണ്, என்னுடைய கேள்வி இதுதான். இப்பொழுது ആകെ ഒരു തെറ്റേ ചെയ്തുള്ളൂ, ஒரு சிறு தவறுதான் அங்கே செய்யப்பட்டது. പിന്നെ എന്തിനാ ദൈവം ഇത്രയും വലിയ ശിക്ഷ കൊടുത്തു? ஏன் தேவன் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டும்? ദൈവം അത്രയും ക്രൂരനാണോ? தேவன் அவ்வளவு கொடூரவாதியா, கொடூரக்காரரா? ആരെയും കൊന്നില്ല, ആരെയും വഞ്ചിച്ചില്ല, ആരെയും ചതിച്ചില്ല, ഒന്നും ചെയ്തില്ല. யாரையும் கொல்லவில்லை, யாரையும் வஞ்சிக்கவில்லை, யாருக்கும் சாபமிடமில்லை. நல்ல ஒரு நிலைமைதான் எல்லாமே. ഒരു പഴം പറിച്ചതിന് ഇത്രയും വലിയ ശിക്ഷ കൊടുക്കണോ? ഒരു പഴത്തെ പറിത്ത് പുസിത്തതിനാലെ ഇவ்வளவு பெரிய தண்டனை കൊടുக்க വേണ്ടുമാ? വേദപുസ്തകത്തിൽ കിട്ടിയ മനുഷ്യന് കിട്ടിയ ശിക്ഷകളിൽ വെച്ച് ഏറ്റവും തീവ്രമായ ശിക്ഷ കിട്ടിയിട്ടുള്ള ആർക്കാണ്? வேதாகமத்திலே மனுஷனுக்கு தேவன் கொடுத்த தண்டனைகளிலே மிக அதிக கொடூர தண்டனை எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? അത് യാദവും ഹവനുമാണ്. இது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். പിന്നുള്ള ശിക്ഷകളെല്ലാം കുറഞ്ഞ ശിക്ഷകളാണ്. பின்னால் வருகிற தண்டனைகள் எல்லாம் குறைந்த நிலைப்பாடுள்ள தண்டனைகள் தான். നിത്യജീവൻ പിൻവലിക്കുകയാണ്. நித்திய ஜீவன் பிடுங்கப்படுகிறது. ഇതിനേക്കാളും വലിയ ശിക്ഷ വേറെ എന്തുണ്ട്? இதை காட்டிலும் பெரிய தண்டனை இருக்கிறதா? ഒരു പഴം പറിച്ചു തിന്നാൻ ഇത്രയും ശിക്ഷ കൊടുക്കണോ? ஒரு பழத்தை பறித்து புசிப்பதற்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டுமா? ഒറ്റ കാരണമേ ഉള്ളൂ, ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ഒരു ഉത്തരവേ ഉള്ളൂ, ஒரே ஒரு பதில் தான் இருக்கிறது. ദൈവം 1000 കൽപ്പനയൊന്നും കൊടുത്തില്ല. தேவன் 1000 கட்டளைகளை கொடுக்கவில்லை. 10 കൽപ്പന പോലും കൊടുത്തില്ല. ആ സമയത്ത് 10 கட்டளை கூட அந்த நாளிலே கொடுக்கவில்லை. ആകെ ഒരു കൽപ്പനയെ കൊടുത്തുള്ളൂ. அங்கே அவர்களுக்கு ஒரே ஒரு கட்டளை தான் கொடுக்கப்பட்டது. ഒന്നുപോലും പ്രമാണിക്കാൻ ഇവനെ കൊണ്ട് പറ്റിയില്ല. அந்த ஒன்ன கூட அனுசரிச்சு அதுக்கு கீழ்ப்படியவர்களால் முடியவில்லை. പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதரர்களே, പുറമേ നിന്ന് കണ്ടാൽ ചെറുതെന്ന് തോന്നുന്ന ഒരു കൽപ്പന, வெளியே இருந்து பார்த்தால் மிக சிறியதாக தோன்றுகிற ஒரு கற்பனை, പക്ഷെ ആ കൽപ്പന ലംഘിച്ചപ്പോൾ കിട്ടിയ ശിക്ഷ വളരെ വലുതാണ്. ஆனால் அந்த கட்டளைக்கு மீறும் பொழுது வரும் தண்டனை மிகப்பெரிய தண்டனையாய் மாறிச்சு. ഇനി അടുത്ത വേറൊരു കഥയിലോട്ട് ഞാൻ നിങ്ങളെ കൊണ്ടുപോവുക. இன்னுமாக வேறொரு கதைக்கு நேராய் உங்களை அழைத்து செல்கிறேன். അബ്രഹാമിന്റെയും ലാസറിന്റെയും കഥ, അബ്രഹാമിന്റെയും സാറയുടെയും കഥ. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ள அந்த காரியம் വായിച്ചോ? ഉൽപ്പത്തി പുസ്തകം 16-ാം അധ്യായം. வாசியங்கள் ஆதியாகமம் 16-ஆம் அதிகாரம், അതിന്റെ 2ാമത്തെ വാക്യം, அதனுடைய 2வது வசனம். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தை அழைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றார். சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். വളരെ ശ്രദ്ധിക്കണം, மிகவும் கவனமாய் பார்க்க வேண்டும். ഒരു ഭാഗത്ത് ഒരു പഴം പറിച്ചു തിന്നു, അതിന് വലിയ ശിക്ഷകൾ കിട്ടി. ഒരിടത്തിലെ ഒരു പഴத்தை பறித்து புசித்தார்கள், அதற்கு மிகப்பெரிய தண்டனை வந்தது. ഇവിടെ ഇതാ ഒരു ഭാര്യയും ഭർത്താവും, இங்கே ஒரு புருஷனும் மனைவியும். ദൈവം അബ്രഹാമിന് പ്രത്യേകം കൊടുത്തിട്ടുള്ള ഒരു നിർദ്ദേശമുണ്ട്. தேவன் பிரத்யேகமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒரு கட்டளை இருந்தது. നീ ആകാശത്തിലേക്ക് നോക്കുക, வானத்தை அண்ணாந்து பார், അവിടെയുള്ള നക്ഷത്രങ്ങളെ നിനക്ക് എണ്ണാൻ പറ്റുമോ? அங்கே இருக்கிற நட்சத்திரங்களை உன்னால் எண்ண முடிகிறதா? നീ മണ്ണിലേക്ക് നോക്കുക, நீ மணலை தூக்கிப்பார், ഈ മണൽ തരികളെ നിനക്ക് എണ്ണാൻ സാധിക്കുമോ? இந்த மணல்களை உன்னால் எண்ண முடிகிறதா? ഇതുപോലെ ഞാൻ നിനക്ക് മക്കളെ നൽകും, இதுபோல உனக்கு பிள்ளைகளை தருவேன். അങ്ങനെ സന്തോഷത്തോടെ ഈ വാഗ്ദാനമൊക്കെ കിട്ടി ജീവിക്കുകയാണ്. இப்படி சந்தோஷமாக இந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் பெற்று இந்த ஆபிரகாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். അപ്പോഴത്തേക്കും ഒരു ദിവസം സാറ വന്ന് അബ്രഹാമിനോട് പറഞ്ഞു, அந்த நாட்களில் தானே ஒரு நாளிலே திடீரென்று சாராள் வந்து ஆபிரகாமிடத்திலே சொன்னாள்,
എനിക്ക് എന്തായാലും വയസ്സായി, எனக்கு எப்படியும் வயசாகி போச்சு. ദൈവം ഈ പറഞ്ഞ വാഗ്ദാനങ്ങളൊക്കെ എന്നിലൂടെ നടത്തും എന്ന് എനിക്ക് എന്തായാലും തോന്നുന്നു. தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மூலமாக நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. അതുകൊണ്ട് നിങ്ങൾ ഇങ്ങനെ ചെയ്യുക എന്ന് പറഞ്ഞ് ആ വീട്ടിലെ വേലക്കാരിയോടൊത്ത് ജീവിക്കാൻ ഒരു അനുവാദം കൊടുക്കുക. ஆகவே நீங்கள் இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த வீட்டிலே வேலைக்கு இருந்த அந்த பெண்ணோடு வாழுங்கள்னு சொல்லி ஒரு அனுமதி கொடுக்கிறார். ഇത് ആരാ ഈ അനുമതി കൊടുക്കുന്നത്? யார் இந்த அனுமதியை அங்கே கொடுக்கிறாள்? സ്വന്തം ഭാര്യ, சொந்த மனைவி. അപ്പോൾ ഇവര് കുടുംബമായിട്ട് പ്രശ്നങ്ങളൊന്നുമില്ല. அப்ப அவர்களுக்குள்ளே குடும்பத்திலே எந்த பிரச்சனையும் இல்லை. രണ്ടുപേരും ആലോചിച്ച് തീരുമാനിച്ചാണ് ഈ ഒരു തെറ്റ് ചെയ്യാൻ പോകുന്നത്. அவர்கள் 2 பேரும் ஒருமித்து சேர்ந்து ஆலோசித்து இந்த தவறை செய்ய போகிறார். അങ്ങനെ ഈ അബ്രഹാം നടന്ന് ആ സ്ത്രീയുടെ അടുക്കിലേക്ക് പോയി. இப்படி அந்த ஆபிரகாம் நடந்து அந்த வேலைக்காரி அந்த ஸ்ரீயிடத்திலே போகிறார். അവർ തമ്മിൽ തെറ്റ് ചെയ്തു. அவர்கள் ஒருவர் தவறு செய்கிறார்கள். തിരിച്ച് അബ്രഹാം തിരിച്ച് നടന്നു വരികയാണ്. திரும்ப நடந்து வீட்டுக்கு ஆபிரகாம் வருகிறார். ഇവിടെ നിന്ന് അങ്ങോട്ട് പോയപ്പോഴും ഹാർട്ട് അറ്റാക്കോ വല്ല സ്ട്രോക്കോ വല്ല വന്നോ? அவர் அங்கிருந்து அங்க நடக்கும்போது ஏதோ ஹார்ட் அட்டாக் ஏதோ ஸ்ட்ரோக் ஏதாவது வந்துச்சா? അതെങ്ങാനും വന്നിരുന്നെങ്കിൽ രക്ഷപ്പെട്ടു പോയേനെ. அது வந்திருந்தா ஒருவேளை தப்பி பிழைச்சிருக்கலாம். ஒரு குழப்பமும் സംഭവിച്ചു, ஒன்றுமே நடக்கவில்லை. തിരിച്ചു വന്നപ്പോഴും ഒരു കുഴപ്പമില്ല. திரும்பி வந்த பொழுது ஒன்றும் நடக்கலை. അപ്പോൾ അനുകൂല സാഹചര്യം പോലെ തോന്നി, ഭാര്യ അനുവദിക്കുന്നു, കാര്യങ്ങളെല്ലാം ക്രമപ്പെടുന്നു, ആരും ഈ വിഷയത്തെക്കുറിച്ച് എതിരഭിപ്രായം പറഞ്ഞു. அனுகூலமான சூழ்நிலை போல தோன்றுகிறது. மனைவி அனுமதிக்கிறாள், எந்த விதமான எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் நல்லா நடக்கிறது போல தோணுகிறது. ഈ തെറ്റ് ചെയ്തതിന് ശേഷം, இந்த தவறு செய்ததுக்கு பின்பு സാറയ്ക്ക് എത്രത്തോളം ശിക്ഷ കിട്ടിയോ അതിന്റെ 100 ഇരട്ടി ശിക്ഷയാണ് അബ്രഹാമിന് കിട്ടിയത്. சாராளுக்கு எவ்வளவு தண்டனை வந்ததோ அதற்கு 100 மடங்கு அதிகமாக ஆபிரகாமுக்கு வந்தது. എന്നെ വല്ലാതെ ചിന്തിപ്പിച്ച കാര്യം, என்னை மிகவும் சிந்திக்க வைத்த ஒரு காரியம் இது. ഇസ്രായേൽ ജനങ്ങൾ ഇന്ന് നേരിടുന്ന ഗാസ പ്രശ്നങ്ങളെല്ലാം, இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று எதிர்கொள்கிற இந்த காசா பிரச்சனைகள் யாவும் ഇവിടെ നിന്നാ തുടങ്ങിയത്. இங்கிருந்துதான் ஆரம்பமாகிறது. ലോകത്തിൽ 53-ലധികം മുസ്ലിം രാജ്യങ്ങൾ ഇന്നും ഇസ്രായേലിനെ എതിർക്കുന്നതിന്റെ കാര്യം ഈ പ്രശ്നത്തിൽ നിന്നാ തുടങ്ങിയത്. இன்றும் உலகத்தில் 53 நாடுகளுக்கு மேலான உள்ள நாடுகள் இஸ்ரவேலை எதிர்ப்பதற்கு காரணம் இந்த ஒரு நிகழ்வுதான். അബ്രഹാമിന് ചിന്തിച്ചോ ഭാവിയിൽ ഇങ്ങനെയൊക്കെ പ്രശ്നം ഉണ്ടാവുമെന്ന്? ஆபிரகாம் நினைச்சாரா எதிர்காலத்தில் இப்படி எல்லாம் ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு? இல்லை. ആ സമയത്തെ അല്പനിമിഷത്തേക്കുള്ള ഒരു അനുസരണക്കേട്, அந்த நாளிகையிலே அந்த நேரத்திலே சொற்ப நேரம் செய்த அந்த ஒரு சிறு கீழ்ப்படியாமை വർഷങ്ങൾ കഴിഞ്ഞ് ഇന്നും ഇസ്രായേൽ ജനങ്ങൾ കണ്ണുനീര് കുടിക്കുകയാണ്. இன்றும் இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணீர் வடித்து கலங்குகிறவர்களாய் இருக்கிறார்கள். ഒരു പൂർവ്വപിതാവ് അപ്പച്ചൻ ചെയ്ത തെറ്റ് ഇന്ന് മക്കൾ അനുഭവിക്കുകയാണ്. ஒரு முற்பிதா அந்த தாத்தா செய்த அந்த தவறு இன்றும் பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ഞങ്ങൾ ഈ ഓൾഡ് ഏജ് ഹോം എന്ന് പറഞ്ഞിട്ട് തിരുവനന്തപുരത്ത് ഒരു സ്ഥലമുണ്ട്. വളരെ പ്രായം ചെന്നവരെ മക്കൾ ഉപേക്ഷിച്ച് അവരവിടെ താമസിക്കുന്ന ഒരു സ്ഥലം. തിരുവനന്തപുരത്തിലെ മുതിയോർ ഇല്ലം എன்ற നിലമേലെ ഒരു സ്ഥാപനം അங்கே உண்டு. ഞങ്ങൾ അവിടെ കൗൺസിലിങ്ങിന് എല്ലാ ആഴ്ചയും പോകാറുണ്ട്. அந்த இடத்துக்கு நாங்கள் ஆலோசனைக்காக ஒவ்வொரு வாரம் செல்வதுண்டு. അവിടുത്തെ ഒരു അപ്പച്ചൻ എന്നോട് ഒരിക്കൽ പറഞ്ഞു, அங்கே இருக்கிற ஒரு தாத்தா ஒரு முறை இடத்தை பார்த்து இப்படி சொன்னார், അവിടെയുള്ള അപ്പച്ചനമ്മച്ചിമാരെല്ലാം മിക്കവാറും നല്ല നിലകളിൽ അന്നത്തെ കാലത്ത് ഉണ്ടായിരുന്നവരാണ്. அங்கே இருக்கிற தாத்தா பாட்டிகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு காலத்திலே நல்ல நிலைமையிலே வாழ்க்கை நடத்தினவர்கள். പിൽക്കാലത്ത് മക്കള് ഇവരുടെ സ്വത്തൊക്കെ എഴുതി വാങ്ങിച്ച് ഇവരെ ഇങ്ങനെ ആക്കിയതാണ് പല കേസുകൾ. இந்த காலகட்டத்திலே அவருடைய சொத்தை எல்லாம் எழுதி வாங்கி பல கேസുகளை பார்க்கும் பொழுது அவர்களை வெறுமையாக்கி வறுமை நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார். അതിലൊരു അപ്പച്ചൻ എന്നോട് പറഞ്ഞു, ஒரு நாள் ஒரு தாத்தா என்னிடத்தில் இப்படி சொன்னார், ആ കാണുന്ന മലയുടെ സൈഡിൽ കിടക്കുന്ന നല്ല സ്ഥലമായിരുന്നു, ആ സ്ഥലമൊക്കെ ഒരു കാലത്ത് എന്റെ ആയിരുന്നു. அங்கே பார்க்கிற தூரமா ஒரு மலை, அந்த தேசம் அந்த பிரதேசம் முழுவதும் ഒരു കാലത്ത് എനിക്ക് സ്വന്തമായി ഇരുന്നത്. എന്നാൽ അത് അന്നത്തെ കാലത്ത് എന്റെ മക്കൾക്ക് വേണ്ടി ഞാൻ കൊടുക്കാൻ വച്ചിരുന്നതാണ്. அந்த காலகட்டத்திலே எனக்காக കൊടുക്കപ്പെട്ട ഒരു என்னுடைய பிள்ளைகளுக்காக കൊടുക്കാൻ ഞാൻ வைத்திருந்த കാര്യം അത്. എന്നാൽ ഒരു ദിവസം എനിക്ക് മദ്യം തന്ന് അതെല്ലാം അന്നത്തെ കാലത്ത് എഴുതിയെടുത്ത ഒരാള്, ஆனால் ஒரு காலத்திலே ஒரு நேரத்திலே என்னிடத்திலே வந்து எனக்கு மதுபானம் கொடுத்து என்னை ஏமாற்றி எல்லாம் எழுதி கொண்டு போய் விட்டார்கள். ഒരു മിനിറ്റ് അല്പമൊന്ന് ശ്രദ്ധിച്ചിരുന്നെങ്കിൽ ഇന്ന് ഞാൻ ഇവിടെ വരത്തില്ലായിരുന്നു. മാത്രമല്ല എന്റെ മക്കൾ എന്നെ ശപിക്കത്തില്ലായിരുന്നു. ஒரு நிமிஷத்திலே கொஞ்சம் சற்று கவனமாய் நான் இருந்திருப்பேன், ஆனால் இந்த இடத்திற்கு வந்திருக்க மாட்டேன். என்னுடைய பிள்ளைகள் என்னை ஏமாற்றி விட்டார்கள். പ്രിയ സഹോദരങ്ങളെ, നമ്മൾ ഈ നാളുകളിൽ നേരിടുന്ന പ്രതികൂലങ്ങളൊന്ന് തിരിഞ്ഞ് ചിന്തിച്ചു നോക്കണം. എവിടെയോ ഏതോ നിമിഷത്തിൽ നമുക്ക് പറ്റിയ
ഒരു അനുസരണക്കേട് ഇന്നും നമ്മൾ കണ്ണുനീര് കുടിക്കുകയാണ്. நாம் நம்முடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி பார்ப்போம். ஏதோ ஒரு நிலைமையிலே ஒரு காலத்திலே நாம் செய்த ஒரு சிறு தவறு இன்று நம்மை கண்ணீர் வடியச் செய்கிறது. നമുക്ക് കയ്യെത്തുന്ന ദൂരത്ത് കിട്ടുന്ന പല അനുഗ്രഹങ്ങളും നമ്മുടെ അനുസരണക്കേട് കാരണം വലിയ നഷ്ടത്തിലോട്ട് പോയിട്ടുണ്ട്. நாம் கை நீட்டி எட்டி பிடிக்கும் அளவுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் நமக்கு கைவிடி வராமல் நம்மை விட்டு தூரமா என்று போயிருக்கிறது. ഈ കൊച്ചു കുട്ടികളോട് നമ്മൾ പഠിക്കടാ എന്ന് പറഞ്ഞാൽ നമ്മൾ പറയും ഒരു മാർക്കിന് വലിയ വിലയുണ്ട് പഠിക്കാൻ പറഞ്ഞാൽ ഇവർക്ക് അതിന്റെ ഒരു ഇത് മനസ്സിലാകത്തില്ല. சிறு பிள்ளைங்க படிடான்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒரு மார்க்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு சொன்னா அவங்க கேட்கவே மாட்டாங்க. പക്ഷെ കോളേജിൽ അഡ്മിഷന് വേണ്ടിയിട്ടൊക്കെ ഓടുന്ന നമ്മുടെ കുട്ടികളുടെ അടുത്ത് ചോദിച്ചാൽ അവർ പറയും ഒരു മാർക്കിന് എത്ര വിലയുണ്ടെന്ന്. ஆனால் MBBS மற்றும் பெரிய படிப்புக்கெல்லாம் போறவங்க அந்த ஒரு மார்க் கிடைக்கலன்னா அட்மிஷன் கிடைக்கலன்னு அந்த ஒரு மார்க்கை எவ்வளவு கவலையோடு பார்ப்பார்கள். ഒരു മാർക്ക് കൂടുതലുണ്ടായിരുന്നെങ്കിൽ ആ നല്ല കോളേജിൽ അഡ്മിഷൻ കിട്ടുമായിരുന്നു. ஒரு மார்க் இருந்திருந்தா அந்த பெரிய யூனிவர்சிட்டியில ஒரு அட்மிஷன் எனக்கு கிடைச்சிருக்கும். അപ്പൊ ഈ ഒരു മാർക്കിന്റെ വില അന്ന് പരീക്ഷ എഴുതുന്ന സമയത്ത് അറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ ഒരു മണിക്കൂർ നേരത്തെ എഴുന്നേറ്റിരുന്ന് പഠിച്ചാൽ മതിയായിരുന്നു, ഈ പ്രശ്നം പരിഹരിക്കും. அந்த பரீட்சை எழுதுன்றது இந்த ஒரு மார்க்கினுடைய உண்மை மதிப்பு எனக்கு தெரிந்திருக்குமானால் உண்மையா ஒழுங்கா படிச்சு அந்த நல்ல எழுதி அந்த பரீட்சை நல்ல மார்க் வாங்கி இருப்பேன். അല്പം ചെറിയ രീതിയിൽ അനുസരണക്കേട് കാണിച്ചു, പക്ഷെ വലിയ ദോഷം അനുഭവിക്കേണ്ടി വരുന്നു. கொஞ்சம் சின்ன நிலைமையிலே நாம் செய்கிற சிறு தவறுகள் பெரிய பெரிய தவறுக்கு காரணமாகி பெரிய பெரிய துன்பத்தை நமக்கு தரக்கூடியதாய் போகிறது. കണ്ടാൽ തോന്നും ചെറിയൊരു അനുസരണക്കേട്, പക്ഷെ അത് വലിയ ദുരന്തത്തിലോട്ട് കൊണ്ടെത്തി. பார்த்தால் சின்ன கீழ்ப்படிதல் போல் தோன்றும், ஆனால் பெரிய ஆபத்தை நமக்கு வரவழைக்கிறதா இருக்கிறது. ഇനി ഞാൻ മോശയുടെ കാര്യത്തിലോട്ട് കൂടെ കൊണ്ടുപോകും. மோசேயின் வாழ்க்கைக்கு நேராய் கடந்து செல்வோம். സംഖ്യാപുസ്തകം எண்ணாகமம் 20-ാമത്തെ അധ്യായം 20வது அதிகாரம் 7 മുതലുള്ള വാക്യം. 7 முதலுள்ள வசனங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தண்ணீரிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கு அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையில் இருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள், அவர்கள் மிருகங்களும் குடித்தது. ഇവിടെ എന്തെങ്കിലും അനുസരണക്കേട് സംഭവിച്ചോ? இங்கே ஏதாவது கீழ்ப்படியாமை உண்டா? എന്താണ് அது என்ன? കന്മലയോട് ദൈവം പറഞ്ഞു, പോയിട്ട് നീ അരുളി ചെയ്താൽ മതി, സംസാരിച്ചാൽ മതി. இங்கே தேவன் சொன்னார், அந்த கண்மலையிடத்திலே நீ பேசினால் மட்டும் போதும். ഇസ്രായേൽ ജനങ്ങൾ വെള്ളം കിട്ടാതെ ഇങ്ങനെ ദാഹിക്കുകയാണ്. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் தாகத்தினால் நாவறண்டு இருக்கிறார்கள். നമുക്കറിയാം, ഈ ദാഹവും വിശപ്പും നമ്മുടെ മൂട് കളയുന്ന ഒരു സാധനമാണ്. நாம் அறிவோம், இந்த பசியும் தாகமும் நம்முடைய மூடையே மாற்றிவிடும். നമ്മുടെ കൺട്രോള് പോകും, நாம் கட்டுப்பாடு இழந்தவர்களாய் போய் விடுவோம். അത് നല്ലവണ്ണം അറിയണമെങ്കിൽ കല്യാണത്തിന്റെ ശുശ്രൂഷ കഴിഞ്ഞതിന് ശേഷം വിശ്വാസികളുടെ മുഖം നോക്കിയാൽ മതി. அது நன்றாக பார்க்க வேண்டும் என்றால் திருமண வைபவத்தின் போது அந்த திருமண உடன்படிக்கை முடிந்த பின்பு அங்கே கூடியிருக்கிற நேயர்களுடைய முகத்தை பார்த்தால் தெரிந்து கொள்ள முடியும். ഭക്ഷണം എവിടെയാണോ വിളമ്പുന്നത് അവിടത്തെ അങ്ങോട്ടൊരു ഓട്ടമുണ്ട്. எங்கே சாப்பாடு அறை என்று சொல்லி அந்த இடத்தை நோக்கி விரைந்து செல்வார்கள். ഇവിടെ ഇസ്രായേൽ ജനങ്ങൾ വെള്ളം കിട്ടാതെ ഇങ്ങനെ വല്ലാതെ വിഷമിച്ചിരിക്കുകയാണ്. இங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்தால் நாவறண்டு தவித்து போய் இருக்கிறார்கள். ദൈവം മോശയോട് പറഞ്ഞു, നീ വടിയെടുക്കുക, നീ ധൈര്യമായിട്ട് പോയി കൽപ്പിക്കുക. தேவன் மோசே எடுத்துட்டு சொன்னா, நீ உன் கோலை எடுத்து தைரியமாய் அந்த கண்மலையோட பேசு என்று சொன்னார். മോശ വടിയെടുത്തു, மோசே வடி அந்த നേരെ അവിടെ എത്തി. அந்த கோலை எடுத்து நேரா அந்த இடத்துக்கு போனான். അവിടെ എത്തിയപ്പോൾ അവിടെയുള്ള ആളുകൾ പിറുവിറുക്കുന്നത് ഇദ്ദേഹം കേട്ടു. அங்கே சென்ற பொழுது அங்கே சூழலிருந்த ஜனங்கள் முறுமுறுக்கிறதை இவன் கேட்டான். കേട്ടപ്പോൾ ഇദ്ദേഹത്തിന്റെ ഹൃദയം അങ്ങ് കത്തി ജ്വലിക്കാൻ തുടങ്ങി. அதை கேட்ட பொழுது இவருடைய உள்ளமானது அங்கே எரிய ஆரம்பிக்கிறது. ദേഷ്യം കൊണ്ട് ഈ വടിയെടുത്ത് 2 പ്രാവശ്യം പാറയടിച്ചു. கோபம் வந்ததினாலே 2 முறை இந்த கண்மலையை 2 முறை அடித்து. ദൈവം പറഞ്ഞു കൽപ്പിക്കാൻ, தேவன் சொன்னார் பேசு என்றார். പക്ഷെ ഈ പോയ മനുഷ്യൻ പറയുന്നതിന് പകരം അടിച്ചു. இந்த போன மனுஷன் பேசுவதற்கு பதிலாக அந்த கண்மலையை அடித்தான். നിങ്ങളൊന്ന് ചിന്തിച്ചു നോക്കി, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். അടിക്കുന്നതാണോ കൂടുതൽ ജോലി അതോ പറയുന്നതാണോ കൂടുതൽ ജോലി? அதிக வேலை எது கொடுக்கும், பேசுறதா போட்டு அடிக்கிறதா?
അടിക്കുന്ന എക്സ്ട്രാ ജോലി அடிப்பதுதான் அதிகமான வேலை கொடுக்குது. കൂടുതൽ ടയർഡാവും. கொஞ்சம் அப்படி அடிச்சுக்கிட்டே இருந்தா களைப்பாய் போய் விடுவோம். ഈ നമ്മുടെ മുഖത്തിനൊരു പ്രത്യേകതയുണ്ട്. நமது முகத்துக்கெல்லாம் ஒரு சிறப்பு தன்மை இருக்கு. ഏതാണ്ട് 40-ലധികം നെർവുകളാണ് നമ്മുടെ മുഖം ഇങ്ങനെ സന്തോഷിക്കാൻ ഇടയാക്കുന്ന നെർവുകൾ. நாம் முகம் மலர்ச்சியோடு இருப்பதற்கு காரணம் 40ற்கு அதிகமான அந்த நரம்பு കാര്യങ്ങൾ ഉള്ളിൽ இருக்குது. அதனாலதான் இவ்வளவு முக மலர்ச்சியா இருக்கிறது. എന്നാൽ നമുക്ക് ഈ ദേഷ്യത്തോടെയും വിഷമത്തോടെ ഇരിക്കണമെങ്കിൽ 70-ലധികം നെർവുകൾ ഒരേ സമയം ആക്റ്റീവ് ആകണം. ஆனால் கோபத்தோடு அல்லது கொடூரமாக நாம் இருக்க வேண்டுமானால் 70% அந்த நரம்புகள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். വിഷമിച്ചിരിക്കണമെങ്കിൽ ഈ 70 നെർവുകൾ ആക്റ്റീവ് ആകണമെന്നാണ്. நாம் கவலையோடு சோர்ந்து கவலையுற்று இருக்க வேண்டுமானால் 70% நரம்புகளும் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். മിക്കവാറും നമ്മൾ ഒന്നുകിൽ വിഷമിച്ചിരിക്കും അല്ലെങ്കിൽ ദേഷ്യത്തോടെ ഇരിക്കും. பல சந்தர்ப்பங்களில் நாம் இருக்கிற 2 நிலைமை என்னவென்றால், ஒன்று நாம் கவலைப்பட்டு இருப்போம், இல்லைன்னா கோவப்பட்டு இருப்போம். അപ്പൊ എക്സ്ട്രാ എനർജി നമ്മൾ വെറുതെ കൊടുത്ത് നമ്മുടെ എനർജി കളയരുത്. ஆகவே எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்து நம்முடைய எனர்ஜி இருக்குது இல்லையா, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது. എപ്പോഴും സന്തോഷിച്ചുകൊണ്ടിരുന്നാൽ മതി. எப்பொழுதும் சந்தோஷமா இருந்தால் போதும். നമ്മൾ പെട്ടെന്ന് ടയർഡ് ആകത്തില്ല. நாம் சீக்கிரமாக சோர்வுற்று போக மாட்டோம். മനസ്സ് വിഷമിച്ചിരുന്നാൽ എങ്ങനെയെങ്കിലും എവിടെയെങ്കിലും പോയി ഇരുന്ന് അങ്ങ് ഉറങ്ങാൻ തോന്നും. மனது கவலையோடு இருப்பவன் எப்படியாவது எங்காவது போய் படுத்து தூங்கத்தான் தோன்றும். ഇവിടെ മോശ ദൈവസന്നിധിയിൽ നിന്ന് പുറപ്പെട്ട് ജനത്തിന്റെ അവിടെ എത്തിയപ്പോൾ മോശയുടെ കൺട്രോൾ എല്ലാം പോയി. இங்கே தேவ சமூகத்திலிருந்து புறப்பட்டு தேவனுடைய ஜனங்கள் அண்டையிலே போய் சேர்ந்த பொழுது மோசேயுடைய கட்டுப்பாடு யாவற்றையும் அவன் இழந்து விட்டான். അവിടെയുള്ള ജനങ്ങളുടെ ആവശ്യം എന്തായിരുന്നു? அந்த ஜனங்களுக்கு என்னதான் உண்மை தேவை? വെള്ളം. വെള്ളം അവർക്ക് കിട്ടിയോ? அவளுக்கு தண்ணீர் கிடைத்ததா? கிடைத்தது. എല്ലാവർക്കും വെള്ളം കിട്ടിയോ? எல்லாருக்கும் கிடைத்ததா? എല്ലാവർക്കും കിട്ടി. எல்லாருக்கும் கிடைத்தது. മൃഗങ്ങൾക്കും കിട്ടി. மிருகங்களுக்கும் கிடைத்தது. ഇനി ഈ വെള്ളം കുടിച്ചിട്ട് ആർക്കെങ്കിലും വല്ല അസുഖം വന്നോ? இந்த தண்ணீரை குடித்து யாருக்காவது வியாதி வந்ததா? ഇല്ല. இல்லை. ഇനി ഈ വെള്ളം കിട്ടാനായിട്ട് ഈ കല്ലിലോട്ട് അടിച്ചപ്പോ இந்த தண்ணீர் வேண்டும் என்று சொல்லி அந்த கண்மலையின் மேலே ஓங்கி அடித்த போது ഈ കല്ല് ദൈവത്തോട് പരാതി പറഞ്ഞോ? இந்த കന്മலை ஆண்டவரிடத்திலே புகார் செய்ததா? ഇല്ല. இல்லை. നീ വടി ഒടിഞ്ഞു പോയോ? அந்த கோல் ஒடிந்து விட்டதா? ഇല്ല. വടി ദൈവത്തോട് പരാതി പറഞ്ഞോ? அந்த கோல் தேவனிடத்திலே புகார் செய்ததா? അതായത് ഇദ്ദേഹം ഇവിടെ കോപിച്ചു എന്ന് പറഞ്ഞിട്ട് ആർക്കെങ്കിലും നഷ്ടം വന്നോ? இவர் இங்கே கோபப்பட்டதுனால யாருக்காவது ஏதாவது குறை வந்ததா? ഇല്ല. இல்லை. ആർക്കും വേദനിച്ചതും ഇല്ല. யாருக்கும் வேதனையும் வரல. കല്ലിന് ജീവനില്ല, അതുകൊണ്ട് കല്ലിന് വേദന പ്രശ്നമല്ല. கண்மலைக்கு உயிர் இல்லை, ஆகவே வேதனை என்று அதுக்கு ஒன்றுமே தெரியாது, பிரச்சனை இல்லை. അതായത് ഇദ്ദേഹത്തിന്റെ കോപം കാരണം ആർക്കും ഒരു പ്രശ്നം ഉണ്ടായില്ല. ஆகவே இவருடைய கோபத்தின் மூலமாக யாருக்குமே எந்த விதமான பிரச்சனையும் வரவில்லை. അപ്പൊ ചില സമയങ്ങളിൽ നമ്മുടെ ചില രീതികൾ പ്രത്യേകിച്ച് ആരെയും ഉപദ്രവിക്കത്തുമില്ല, ആർക്കും പ്രശ്നം ഉണ്ടാകത്തില്ല. ஆனா சில சமயங்களை பார்க்கும்போது நம்முடைய வேலை இருக்கிற அமைதியா இருந்துட்டு பண்ற வேலையினாலே யாருக்கும் எந்த விதமான வெளிப்படையான தாக்கமும் மாற்றமும் வராது. അനേക വർഷങ്ങൾ കഴിഞ്ഞു. அநேக ஆண்டுகளுக்கு பின்பு മോശ വയസ്സായി. மோசே இப்பொழுது வயதாய் போய்விட்டார். മോശയെ ദൈവം മോവാബ് എന്ന് പറയുന്ന ഒരു മരുഭൂമിയിൽ കൊണ്ടെത്തിച്ചു. மோசேயை தேவன் மோவாப் என்கின்ற சமவெளிக்கு அழைத்து சென்றார். എന്നിട്ട് അവിടെ ഒരു പർവ്വതത്തിലോട്ട് കൊണ്ടുപോയി. அந்த சமவெளியிலே இருக்கக்கூடியதான ஒரு கண்மலை, ஒரு பர்வதத்துக்கு நேராக அவரை அழைத்து சென்றார். ആവർത്തന പുസ്തകം 34. அங்கே எங்கே இருக்கிறது என்று கேட்டால் உபாகமம் 34ஆம் அதிகாரம். മോശ ഈ മലയിലോട്ട് കൊണ്ടുപോയിട്ട് ചുറ്റുപാടുള്ള ദേശം എല്ലാം കാണിച്ചു കൊടുത്തു. மோசேயே இந்த மலையின் மேல் ஏறச் சொல்லி நீ சுற்றிலும் இருக்கிற தேசத்தை பார் என்று ஆண்டவர் சொன்னார். 34-ന്റെ 1 മുതൽ 4 വരെ. 34ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரையுள்ள வசனங்கள். ഇതെല്ലാം മോശ കൺകുളിർക്കെ കണ്ടു. இவை யாவற்றையும் கண்குளிர இந்த மோசே பார்த்தான். അതിന്റെ അതിരുകൾ ഉൾപ്പെടെ ദൈവം മോശയ്ക്ക് പറഞ്ഞു കൊടുത്തു. இது எதுவரைக்கும் இருக்கிறது என்று சொல்லி அதனுடைய எல்லை பரியந்தம் மோசேயிடம் தேவன் கூறினார். വായിച്ചോ? பாருங்கள், வாசியுங்கள். பின்பு மோசே மோவாபின் சமமான வெளிகளிலிருந்து எரிகோவுக்கு எதிரான நேப்போ மலையில் இருக்கும் பிஸ்காவின் கொடுமுடியில் ஏறினான். அப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தான் மட்டும் உள்ள கிலெயாத் தேசம் அனைத்தையும், நப்தலி தேசம் அனைத்தையும், எப்ராஹிமின் தேசம், மனாசே என்பவர்களின் தேசத்தையும், கடைசி சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்புறத்தையும் சோவார் வரைக்கும் உள்ள பேரீச்ச மரங்களின் பட்டணம் என்னும் ஊர் முதற்கொண்டு எரிகோவின் பள்ளத்தாக்காகிய சமமான பூமியையும் காண்பித்தார். എല്ലാം കാണിച്ചു. எல்லாவற்றையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, நான் உங்கள் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும்
ஆணையிட்ட தேசம் இதுதான். ഭയങ്കര സന്തോഷമായി മോശക്ക്. അയ്യോ, എനിക്കിതാണല്ലോ കിട്ടാൻ പോകുന്നത്. ഞാൻ 6 ലക്ഷം ആളുകളെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് എത്തിച്ചല്ലോ. மோசே மிகுந்த மகிழ்ச்சியுடையவனாய் போனான். ஏன்னு கேட்டானா, அவனுக்கு தேவன் இவ்வளவு ஆசீர்வாதத்தை தான் கொடுக்க போகிறாரு. 6 லட்சம் மக்களை ഇதை ഞാൻ കാണ ചെയ്യ പോகிறேன். ഞാൻ ലീഡറായിട്ട് അവസാനം ഇവരെ കൃത്യസ്ഥലത്ത് എത്തിച്ചല്ലോ. ഭയങ്കര സന്തോഷമായി. நான் தலைவனாய் இருந்து அவருடைய கடைசி எல்லைக்கு வரை இவர்களை கொண்டு வந்தேனே, மிக்க மகிழ்ச்சியோடு மோசே കാണപ്പെട്ട. എന്നാൽ ദൈവം അത് പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കുന്നത് വേറൊരു സെന്റൻസ് കൂടെ പറഞ്ഞിട്ടാണ്. தேவன் அந்த வாசகத்தை சொல்லி முடிப்பது வேறொரு வார்த்தையை பயன்படுத்திட்டான். இதை உன் கண் காணும்படி செய்தேன், ஆனாலும் நீ அவ்விடத்திற்கு கடந்து போவதில்லை என்றார். ഇതെല്ലാം കേട്ടിട്ട് അവസാനം ദൈവം ആ സെന്റൻസ് പറഞ്ഞ് അവസാനിക്കുന്ന എങ്ങനെയാണ്? എന്നാലും നീ അവിടെ കയറത്തില്ല. இதையெல்லாம் சொல்லி இப்படி எல்லாம் இருக்கிறது என்றான் சொல்லிவிட்டு கடைசியிலே அவர் சொல்லுகிறார், நீ அந்த தேசத்தை காண்பதில்லை, கடந்து போவதில்லை. എല്ലാ കാര്യങ്ങളിലും മുന്നിൽ നിർത്തി, മോശയെ മുന്നിൽ നിർത്തിയാണ് ഈ യുദ്ധം വിജയിച്ചത്. எல்லா காரியங்களையும் மோசே தலைவனாய் நின்று அந்த சேனைகளை எல்லாம் வழிநடத்தி செல்லும் நிலைமையிலே வெற்றி வாகை சூடும்படி ദേവൻ ചെയ്ത. ഭൂതലത്തിലൊക്കെയും വെച്ച് ഏറ്റവും സൗമ്യനായ മനുഷ്യനായിട്ട് മോശയെ ദൈവം തന്നെ പറയുകയാണ്. பூமியில் இருக்கிற அனைத்து மக்களிலும் மிகவும் சாந்தனாக இருக்கக்கூடியவன் தான் இந்த மோசே என்று ആണ്ടവരെ അവനെ കുറിച്ച് സാക്ഷി പകർന്ന. മോശയുടെ ജീവിതത്തിന്റെ അവസാന മണിക്കൂറുകളിൽ എത്തുന്ന സമയത്താണ് മോശയോട് ദൈവം പറയുന്നത്, നീ അവിടെ കയറത്തില്ല. மோசேயுடைய வாழ்க்கையின் கடைசி நிமிடங்களுக்குள்ளாக வரும் அந்த சூழ்நிலையிலே தான் அவரை பார்த்து தேவன் சொல்கிறார், நீ அந்த தேசத்துக்கு போக மாட்டாய். എന്തായിരിക്കും കാരണം? அதுக்குரிய காரணம் தான் என்ன? 2-3 കാരണങ്ങൾ ബൈബിളിൽ പറയുന്നുണ്ട്. 2-3 காரணங்கள் வேதத்திலே நாம் பார்க்கிறோம். എന്നാൽ ഇതും ഒരു കാരണമെന്ന് ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിക്കുന്നു. ஆனால் இதுவும் ஒரு காரணமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ആർക്കും ദോഷം ചെയ്തില്ല, யாருக்கும் எந்த விதமான தீங்கும் அவன் செய்யவில்லை. പക്ഷെ ദൈവം ആ കോപിച്ചത് കുറിച്ചു വെച്ചു. ஆனால் தேவன் அன்று கோபித்தாரே, அந்த கோபத்தை ஒரு சுவட்டிலே எழுதி வைத்தார். മനുഷ്യൻ ചെയ്യുന്ന ഒരു പാപവും ദൈവം കണ്ണടച്ചിരിക്കും എന്ന് വിചാരിക്കരുത്. மனிதன் செய்கிற எந்த ஒரு பாவத்தையும் தேவன் கண்மூடி அதை அப்படியே விட்டு விடுவதில்லை. കാരണം ഈ പാപത്തിന്റെ മുൻപിൽ ദൈവം കണ്ണടച്ചാൽ പിന്നെ ദൈവം അല്ലാതായി തീരും. ஏனென்றால் பாவத்துக்கு முன்பாக தேவன் கண்ணடைத்து விட்டால் தேவன் பின்னர் தேவனாக இருக்க முடியாது. അതുകൊണ്ട് ഈ കോപിക്കുന്നതല്ല പാപം, கோபப்படுவதல்ல பாவம். പക്ഷേ കോപം എങ്ങനെയാണ് ആ കോപത്തോട് നമ്മൾ പ്രതികരിക്കുന്നത്, അല്ലെങ്കിൽ കോപം എങ്ങനെയാണ് നമ്മൾ വിനിമയം ചെയ്യുന്നത്, അതാണ് ശ്രദ്ധിക്കേണ്ടത്. கோபப்படுவது தவறல்ல, ஆனால் கோபத்தோடு நம்முடைய கண்ணோட்டம், அதனுடைய நமக்கு தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய விளைவு. കോപം എന്നുള്ള ഒരു വികാരമാണ്. கோபம் என்று சொல்வது அது ஒரு உணர்ச்சி, அது உணர்வு. അത് വരുമ്പോൾ എങ്ങനെയാണ് നമ്മൾ അത് ശരീരത്തിലൂടെ പുറത്ത് കാണിക്കുന്നത്, അത് വളരെ പ്രധാനമാണ്. அது வரும்பொழுது நம்முடைய சரீரத்திலே அதை எப்படி வெளிக்கொணர்கிறோம், அது மிகவும் முக்கியமானது. എഫേസ്യർ ലേഖനം 4-ാം അധ്യായം 26-27 വാക്യങ്ങൾ. എഫേസ്യർക്ക് നിരുപം 4-ാം അധികാരം 26-27 വചനങ്ങൾ. പൗലോസ് പറയുകയാണ് എഫേസോസിലെ വിശ്വാസികൾക്ക്, അപ്പോസ്തലനായ പൗൽ എഫേസു സഭை மக்களுக்கு இப்படியாய் சொல்கிறார். 4-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 26-27 വാക്യങ്ങൾ. 4-ാவது அதிகாரம் 26-27 വചനങ്ങൾ. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். കോപം വരും, പക്ഷെ പാപത്തിലോട്ട് അതിനെ നയിക്കരുത്. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். അടുത്തത്, சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல்கள் தனியே கடவுது, பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். കോപം വരുമ്പോൾ അതിനെ നിയന്ത്രിക്കാൻ പഠിക്കണം, அதை கட்டுப்படுத்த பழகிக்கொள்ள வேண்டும். യാക്കോബിന്റെ ലേഖനത്തിൽ ഒരു വാക്യമുണ്ട്. യാക്കോബ് നിരുപത്തിലെ ഒരു വചനം இருக்கிறது. 1-ാമത്തെ അധ്യായത്തിന്റെ 19-20 വാക്യങ്ങൾ. 1-ാം അധികാരം 19-20 വചനങ്ങൾ. അവിടെയും കോപത്തെ കുറിച്ച് എടുത്ത് പൗലോസ് പറയുകയാണ്, യാക്കോബ് പറയുകയാണ്. கோபத்தை குறித்து யாக்கோபு எடுத்து சொல்கிறார். വായിച്ച 1-19-20 വാക്യങ്ങൾ. ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. കോപം ഇങ്ങനെ തിളച്ചു വരും, കോപം அப்படியே கொப்பளித்து கொண்டு வரும். അപ്പൊ നമ്മൾ ചിന്തിക്കും, ദൈവം എന്റെ അടുത്ത് ഇത് പറഞ്ഞു, അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇത് ചെയ്യാൻ പോകുന്നത്. நாம் நினைப்போம், தேவனிடத்திலே சொல்லிட்டார், ஆகவே நான் இதை செய்ய வேண்டும். തൊട്ട് താഴെ എഴുതി വെച്ചിരിക്കുന്നത് എന്താണ്? என்ன பார்க்கிறோம்? മനുഷ്യന്റെ കോപം ദൈവത്തിന്റെ നീതിയെ പ്രവർത്തിക്കുന്നില്ല. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். നമ്മൾ കോപിച്ചത് കൊണ്ട് ദൈവത്തിന്റെ പരിപാടിയല്ല ഞാൻ അങ്ങനെ ചെയ്യാമെന്ന് ആരും ചിന്തിക്കരുത്.
நான் கோபிப்பட்டதுனால தேவனுடைய காரியம் இப்படி செய்யலாம் என்று யாரும் நினைக்க கூடாது. കുട്ടികൾ എന്തെങ്കിലും തെറ്റിയുമ്പോൾ നമുക്ക് പെട്ടെന്ന് കോപം വരും. பிள்ளைகள் ஏதாவது தவறு செய்தால் திடீர்னு நமக்கு கோபம் வரும். വളരെ ശ്രദ്ധിക്കണം. மிகவும் கவனமா இருக்க வேண்டும். ഉടനെ ചാടിക്കയറി ഡിസിപ്ലിനിലോട്ട് പോകരുത്. எடுத்த எடுப்பிலே ஏதாவது தண்டனை கொடுத்து அவர்களை சரிப்படுத்த போகக்கூடாது. കാരണം കുട്ടികൾക്ക് ചിന്തിക്കാനും തിരിച്ചു വന്ന് സോറി പറയാനുള്ള കുറച്ച് സമയം കൊടുക്കണം. சிறு பிள்ளைகளுக்கு அதை குறித்து சிந்திப்பதற்கும் திரும்பி வந்து சாரி என்று சொல்வதற்கும் சற்று நேரம் கொடுக்க வேண்டும். ആദം ഹവ്വ പാപം ചെയ്തു. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தார்கள். വെയിലാറുന്നത് വരെ, അതായത് നിഴൽ വരുന്നത് വരെ ദൈവം ഒന്ന് വെയിറ്റ് ചെയ്തു, തിരിച്ചിവൻ വരുമോന്നറിയാൻ. பகலின் குளிர்ச்சியால வேலை வரும் வரைக்கும் திரும்ப வருவானா என்று சொல்லி அவனுக்காக தேவன் காத்திருந்தார். കോപിച്ചിരിക്കുമ്പോൾ നമ്മൾ കുട്ടികളെ ശിക്ഷിക്കാൻ നിന്നാൽ നമ്മുടെ കോപത്തിന്റെ അടിസ്ഥാനത്തിൽ എന്തെങ്കിലുമൊക്കെ ചെയ്തു പോകും. கோபத்தின் அடிப்படையில் ஏதாவது பிள்ளைகளை தண்டிக்க நாம் முற்பட்டால் நம்முடைய கோபத்தின் திரட்சியிலே ஏதோ தவறாக மிக கொடூரமாக ஏதோ ஒன்றை செய்து விடுவோம். മറ്റുള്ളവരോട് ഇടപെടുമ്പോഴും ചിലപ്പോൾ നമ്മളെ ഉപദ്രവിക്കുന്നവര്, നമ്മോട് മോശം പറയുന്നവർ, ഇതൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് അവരോട് കോപം വരും. நமக்கு எதிராக பேசுகிறவர் அல்லது அந்தந்த காரியம் இந்தந்த காரியங்களை தீதாக செய்களை பார்த்து ஒற்றை எடுப்புல எரிச்சல் பொங்கிட்டு வரும். അപ്പൊ നമ്മുടെ ഈ കോപം ചിലപ്പോൾ നമുക്കുള്ള അനുഗ്രഹമായിരിക്കും നഷ്ടമാക്കുന്നത്. ஆனால் இந்த கோபமானது நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்யும். സദൃശ്യവാക്യങ്ങളിൽ ഒരു വാക്യം ഉണ്ട്, വായിച്ചോ. 29:11. நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். സദൃശ്യവാക്യങ്ങൾ 29:11. ഇത് പറയുന്നത് ജ്ഞാനികളിൽ ജ്ഞാനിയായ ശലോമോനാണെന്ന് ഓർത്തോളണം. இதை சொல்வது ஞானிகளின் ஞானியாய் அறியப்படுகிற சாலமோன் சொல்கிறார் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். മൂടൻ തന്റെ കോപത്തെ വെളിപ്പെടുത്തുമെന്നാണ്. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். ഉള്ളിലുള്ള കോപം എല്ലാം ഈ മൂടനാണെങ്കിൽ ഇങ്ങനെ പുറത്തു വരും. உள்ளுக்குள்ள இருக்கிற எரிச்சலும் கோபம் மூடனா இருந்தால் அது அப்படியே கொப்பளித்துக் கொண்டு வெளியே வந்துவிடும். കഴിഞ്ഞ ആഴ്ചയിൽ നമ്മൾ മൂടരായിരുന്നോ ജ്ഞാനികളായിരുന്നോ? போன வாரம் நாம் மூடர்களாக இருந்தோமா ஞானிகளாக இருந்தோமா? ഒന്ന് ചിന്തിക്കേണ്ടതുണ്ട്. சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. യേശു കർത്താവ് ക്രൂശി കിടന്നപ്പോൾ യേശു കർത്താവിനെ താഴെ ഇറക്കാൻ അടുത്തുള്ള കള്ളൻ എന്തോ പറഞ്ഞു? இயேசு கிறிஸ்து சிலுவிலே தொங்கின பொழுது பக்கத்திலே தொங்கின ஒரு கள்வன் என்ன சொன்னான்? നീ ദൈവപുത്രനെങ്കിൽ ഇറങ്ങി വാ. நீ தேவனுடைய குமாரனே, ஆனால் சிலுவை விட்டு இறங்கி வா. വേണമെങ്കിൽ കോപത്തോടെ വല്ലതും പറയാം. கோபத்திலே சில காரியங்களை சொல்லிவிட முடியும். കർത്താവ് ജ്ഞാനിയായിട്ടിരുന്നു. ஆனால் ஆண்டவர் அங்கே ஞானியாய் அமைதலுடன் இருந்தார். മൂഢത്തരമാണ് ഈ കാണുന്ന കാര്യങ്ങൾക്കെല്ലാം കയറി കോപിക്കുന്നത്. மூடத்தனம் தான் பார்க்கறதுக்கெல்லாம் திடீர்னு ஏதோ ஒண்ணு பேசி தொலைக்கிறது. ചിലരുടെ അടുത്തൊക്കെ നമുക്ക് സംസാരിക്കാനേ പേടിയായിരിക്കും. சில இடத்துல பேசுவதற்கே நான் பயமா இருக்கும். ചില വീടുകളിൽ പോകാനേ പേടിയാണ് നമുക്ക്. சில வீட்டுக்கு உள்ள போறதுக்கே பயமா இருக்கும். ഒന്ന് പറഞ്ഞ് രണ്ടിനെ ആള് കോപിച്ചിരിക്കും. 1 2 சொன்னாலே போதும், அப்படியே வள்ளுன்னு விழுவாங்க. വായിച്ചോ സദൃശ്യവാക്യങ്ങൾ 14:29. நீதிமொழிகள் 14:29 நாம் வாசிப்போம். நீடிய சாந்தமுள்ளவன் மகா புத்திமான், മുൻകോപിയോ ബുദ്ധിയിനത്തെ വിളങ്ക பண்ணுகிறான். മുൻകോപി പോഷത്വം ഉയർത്തുന്നു. പെട്ടെന്ന് കോപിച്ച് എന്തെങ്കിലുമൊക്കെ പറയുകയോ പ്രവർത്തിക്കുകയോ ചെയ്യുമ്പോൾ നമ്മൾ കാണിക്കുന്ന എല്ലാം മണ്ടത്തരമായി പോകും. திடீரென்று கோபப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சு ஏதாவது பேசி நாம் செய்யற எல்லா காரியமும் മുട്ടാൾത്തനമായി പോയിടും. അതുകൊണ്ട് മത്തായി എഴുതിയ സുവിശേഷത്തിലെ ഒരു വാക്യം കൂടെ വായിക്കാം. മത്തായി എഴുതിയ സുവിശേഷത്തിൽ இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிப்போம். വളരെ ഗൗരവമായിട്ട് വേണം ഈ കോപത്തെ നമ്മൾ നിയന്ത്രിക്കാൻ. ஆகவே கோபத்தை மிகவும் முக்கியமாக பார்த்து அதை நாம் கையாள்வது மிகவும் கவனிப்போடு அதை செய்ய. മത്തായി 5-ാമത്തെ അധ്യായം, மத்தேயு 5வது அதிகாரம், അതിന്റെ 22ാമത്തെ വാക്യം, 22வது வசனம் വളരെ ഗൗരവമായ രീതിയിൽ ഈ കോപത്തെ പാപമായിട്ട് തന്നെ പറയുന്നുണ്ട്. இந்த கோபத்தை குறித்து மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும் சொல்லி கோபத்தை பாவம் என்றே அந்த வார்த்தை சொல்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். ന്യായവിധിക്ക് യോഗ്യനാകും. അവൻ ന്യായ തീർപ്പുക്ക് ഏതുവായിരിപ്പാൻ. കോപത്തോടുകൂടെ മറ്റുള്ളവരോട് ഇടപെടുമ്പോൾ അത് ന്യായവിധിയിലോട്ട് ചിലപ്പോൾ നമ്മളെ കൊണ്ടുപോകും. കോപത്തോടുകൂടി മറ്റുള്ളവരോട് നാം ഈടുപെടുമ്പോഴത് നമ്മെ ന്യായ തീർപ്പുക്ക് നേരായി അത് വഴിവകുക്കും. ചിലപ്പോൾ നമ്മളത് പുറമെ ഒന്നും കാണിക്കത്തില്ല, வெளியிலே நாம் ஒன்றும் ஒருவேளை காண்பிக்க மாட்டோம். പക്ഷെ ഉള്ളിൽ ഈ കോപം ഇങ്ങനെ കിടക്കും. ஆனால் உள்ளுக்குள்ளே கோபம் அப்படியே எரிந்து கொண்டே இருக்கும். വേറെ ആർക്കും ദോഷം ചെയ്തില്ല മോശയുടെ കോപം. மோசேயின் கோபம் வேறு யாருக்கும் தீமை செய்யவில்லை. കൈയെത്തുന്ന ദൂരത്തായിരുന്നു ഈ വലിയ അനുഗ്രഹം ഉണ്ടായിരുന്നത്. അവൻ കൈയെട്ടും அளவுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் அவனுக்கு உண்டாயிருந்தது. അതെല്ലാം കാണാനും പറ്റി, അതെല്ലാം അവൻ കണ്ണാൽ பார்க்கவும் முடிந்தது. എല്ലാം കാണിച്ചിട്ട് ദൈവം പറയാം, നീ അവിടെ കയറത്തില്ല. അതെല്ലാം കണ്ണിലെ பார்க்க வச்சுட்டு ஆண்டவர் சொன்னார், நீ அந்த இடத்துக்கு போக மாட்டாய். കുടുംബജീവിതത്തിൽ വളരെ ശ്രദ്ധിച്ചോണം.
കുടുംബ வாழ்க்கையிலே மிகவும் கவனமாய் நாம் பார்க்க வேண்டிய விஷயம். ചിലപ്പോൾ ഭർത്താക്കന്മാർ എന്തെങ്കിലും ചോദിക്കുമ്പോൾ ഭാര്യമാര് കോപിക്കത്തൊന്നുമില്ല വാഗുണ്ട്. கணவன்மார் சில காரியங்களை கேட்கும் பொழுது பெண்கள் அதாவது ஸ்திரீகள் கோபப்பட மாட்டார்கள். വാഗുണ്ടെന്നും പറയണമെന്നില്ല. வாயில ஒண்ணு ஒருவேளை சொல்ல மாட்டாங்க. അടുക്കളയിലെ ചട്ടിയും പാനയും പാത്രവും ആയിരിക്കും കഷ്ടപ്പെടുന്നത്. உள்ள இருக்கிற சட்டி பானை தான் கஷ்டப்படும். ഈ ചട്ടിയും പാനയ്ക്കൊക്കെ വായ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ சட்டி பானைக்கெல்லாம் கொஞ்சம் வாய் எல்லாம் இருந்திருந்தா അവർക്കെങ്ങാനും സാക്ഷ്യം പറയാൻ ഒരു അവസരം കൊടുത്തു. சாட்சி சொல்றதுக்கு சட்டி பானைக்கும் இடம் கொடுத்தா നമ്മുടെ വീട്ടിലെ വാതിലുകൾ ഈ ചിലർ ദേഷ്യം ഒരു വാതിൽ വലിച്ചങ്ങടക്കും. நம்ம வீட்டுல கோவம் தான் போதும், கதவெல்லாம் போய் தொம்முன்னு போய் சாப்பிடுவோம். നമ്മുടെ മൊബൈലിനെങ്ങാനും വായ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ நம்ம மொபைலுக்கு ஏதாவது வாய் இருந்ததுன்னா ദേഷ്യം വരുമ്പോ മൊബൈൽ എടുത്തെറിയും. கோவம் வந்தா மொபைலை தூக்கி வீசிடுவாங்க. കയ്യിലിരിക്കുന്ന റിമോട്ട് എടുത്തെറിയും. கையில ரிமோட் இருந்தா அதை தூக்கி வீசிடுவாங்க. നമ്മൾ ചിന്തിക്കുമ്പോ ഇതൊന്നും ഞാൻ വേറെ ആർക്കും ദോഷം ചെയ്തില്ലല്ലോ, എന്റെ മൊബൈൽ. நான் வேற யாருக்கும் என்னோட மொபைல் தானே, என்னோட ரிமோட் தானே என்று சொல்லுவோம். മോശയ്ക്ക് ഇതേ പറയാനുള്ളൂ, എന്റെ കമ്പ് എന്റെ പാറ ഞാൻ അടിച്ചു, വേറെ ആർക്കും ദോഷമൊന്നും വന്നില്ലല്ലോ, എല്ലാവർക്കും വെള്ളം കിട്ടിയല്ലോ. மோசே சொல்லுவாரு, நான் என்னோட கோல் என்னோட அந்த பாறை என்னோட பாறை, வேற யாருக்கும் தப்புன்னும் ஒன்னும் தீமை ஒன்றும் வரலையே, தண்ணி எல்லாரும் கிடைக்குதல்ல. പക്ഷെ കോപത്തോടെ ചെയ്തത് കൊണ്ട് കിട്ടാനിരുന്ന വലിയ അനുഗ്രഹം നഷ്ടമാണ്. ஆனால் கோபமாய் அந்த காரியத்தை செய்தனாலே அவனுக்கு வரப்போகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் அவனை விட்டு அகன்று போனது. ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ് ഈ ഒന്നാമത്തെ ഭാഗം അവസാനിപ്പിക്കാം എന്ന് முதல் ചിന്തിക്കുക. பாகத்தை இப்படியாய் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். എല്ലായിടത്തും നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ ഈ അനുസരണക്കേട് കാണിക്കാൻ എടുത്ത സമയം വളരെ ചെറുതാണ്. எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், இந்த கீழ்ப்படியாமைக்கு நம்மை உந்துகிற ஸ்தலமும் அந்த நேரம் எல்லாம் ரொம்ப சிறுதுதான். 1-2 മിനിറ്റേ എടുത്തുള്ളൂ പഴം പറിച്ചു തിന്നാൻ. 1-2 நிமிஷம் தான் ஆச்சு அந்த பழத்தை பறித்து புசிக்க. അബ്രഹാം ചെയ്ത തെറ്റ് ചില മണിക്കൂറുകളൊക്കെ ചിലപ്പോൾ തെറ്റ് ചെയ്ത് കാണുമായിരിക്കും. ஆபிரகாம் ஒரு சில மணி நேரங்கள் ஒருவேளை தவறு செய்திருக்கலாம். മോശ ചെയ്ത തെറ്റ് ഒരടി, അത്രേ ഉള്ളൂ, 1 മിനിറ്റ്. மோசே செய்த தவறு ஒரு அடி 1 நிமிஷம், அவ்வளவுதான். 1-2 മിനിറ്റിലുള്ള അനുസരണക്കേടിന്റെ പരിണിത ഫലം 1 அல்லது 2 நிமிடங்களுக்குரியதான அந்த கீழ்ப்படியாமையினுடைய பின்விளைவுகள் അനേക വർഷങ്ങളും തലമുറകളും ബാധിച്ചു. அநேக வருடங்களும் தலைமுறையினரும் பாதிக்கப்பட்டார்கள். ഈ അനുസരണക്കേടിലെല്ലാം നമ്മൾ ശ്രദ്ധിച്ചാൽ ഒരു കാര്യം പൊതുവായിട്ട് നമുക്ക് കാണാം. கீழ்ப்படியாமை வருகிற எல்லா இடங்களையும் கவனமாய் பார்த்தால் ஒரு காரியத்தை நாம் கவனமாய் கற்றுக்கொள்ள முடியும். സ്വന്തം ബുദ്ധിയെ അനുസരിച്ച് ജീവിച്ചു. தங்களுடைய சுய புத்தியின் மேல் சார்ந்து வாழ்ந்தார்கள். മനസ്സിന് ഭയങ്കര തൃപ്തിയായി, ഞാൻ അടി കൊടുത്ത് എന്റെ ദേഷ്യം അവിടെ തീർത്തല്ലോ. மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், நல்ல ஊட்டி அடிச்சு இருக்கிற கோபத்தை எல்லாம் தணிச்சுட்டேனே. ഭാര്യമാരെ അടിക്കുന്ന ഭർത്താവിനെ നുള്ളുകയും പിച്ചുകയും തുപ്പുകയും ചെയ്യുന്ന ഭാര്യമാരെല്ലാം ഓർത്തോളണം. மனைவிகளை அடிக்கிற புருஷர்களை நோண்டி அல்லது கிள்ளி துன்புறுத்துகிற மனைவிகளும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ചിലപ്പോൾ കുട്ടികളെ ശിക്ഷിക്കുന്നത് പോലും ഔട്ട് ഓഫ് ആങ്കർ ആണെങ്കിൽ ചിലപ്പോൾ പാപമായിട്ട് പരിഗണിക്കപ്പെടും. பிள்ளைகளுக்கு தண்டனை கொடுப்பது கூட கோபத்தின் விளைவாக அதை செய்தால் அதற்குரிய தண்டனை நீங்கள் பெறுவீர்கள். ഞാൻ ഇങ്ങനെ പറഞ്ഞ് അവസാനിപ്പിക്കും. இப்படி சொல்லி இந்த காரியத்தை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். അനുസരിക്കുന്നത് യാഗത്തെക്കാളും ശ്രദ്ധിക്കുന്ന മുട്ടാടുകളുടെ മേധസ്സിനേക്കാളും നല്ലത്. கீழ்ப்படிதல் என்று சொல்வது பலி செலுத்துவதை காட்டிலும் மேன்மையானது என்று நாம் பார்க்கிறோம். ദൈവം അനുസരിക്കാൻ പറഞ്ഞ കാര്യങ്ങൾ ചെറിയ അനുസരണക്കേടെ കാണിച്ചുള്ളൂ. தேவன் கீழ்ப்படி என்று சொன்ன காரியங்களிலே ஒரு சில சிறு கீழ்ப்படியாமையை தான் காண்பித்தார்கள். പക്ഷെ ഇവർ അനുഭവിക്കേണ്ടി വന്നത് വലിയ ശിക്ഷകളായി. ஆனால் அவர்கள் அதன் விளைவாக பெற்ற அனுபவித்த தீமைகள் பெரியதாய் இருந்தது. പ്രിയ സഹോദരങ്ങളെ, அன்பான சகோதர சகோதரிகளே, ഭവനത്തിലെ കാര്യങ്ങൾ അനുസരണവും ചിട്ടയുള്ളതായിരിക്കട്ടെ. உங்களுடைய வீட்டின் காரியங்கள் கீழ்ப்படிதலும் ஒழுங்குமுடையதாயிருக்கட்டும். സഭയിൽ അനുസരണവും ചിട്ടയും നമുക്ക് എപ്പോഴും ഉണ്ടായിരിക്കട്ടെ. சபையிலே எப்பொழுதுமே ஒழுங்கும் கீழ்ப்படிதலும் இருக்க வேண்டும். നമ്മുടെ ജോലി സ്ഥലത്തും കലാലയങ്ങളിലും അനുസരണവും കീഴ്പ്പെടലും വളരെ പ്രധാനമാണ്. நம்முடைய வேலை ஸ்தாபனங்களிலும் நம்முடைய கல்வி ஸ்தாபனங்களிலும் இவைகள் இருக்க வேண்டும். കേട്ട വചനങ്ങളാൽ ദൈവം നമ്മെ സഹായിക്കും. சொல்லப்பட்ட வேத வசனங்களாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.